மர்ஹூம் ஏசிஎஸ் ஹமீட் அவர்கள் மரணித்த தருவாயில் மர்ஹூம் அஷ்ரப் அவர்களும் வருகை தந்திருந்தார்கள். என்னுடைய மிகவும் அபிமானத்துக்குரிய தலைவர் அஷ்ரப் அவர்கள் சிறந்த கல்விக்கான வாய்ப்பை தருவதாக இருக்கவில்லை. கல்வியை பெற்றுக்கொள்வது சிம்ம சொப்பனம் என்று கூட சொல்லலாம். ஒரு ஆசிரியராகத்தான் என்னுடைய தொழில் வாழ்க்கையை நான் ஆரம்பித்தேன். சுமார் 6 வருடங்கள் அக்குரணையிலே தொடர்ந்து நான் பணியாற்றி இருக்கிறேன். ஒரு சத்திய பிரமாணம் செய்த மொழிபெயர்ப்பாளர் நான். இப்படியான அதே மாதிரி வழக்கு தேவைகளுக்காக வேண்டி ஆவணங்களை மொழிபெயர்க்க வேண்டிய தேவை வரும். விக்டர் ஐவன் அவர்களுடைய புனருதய அமைப்போடு நான் தொடர்பு பட்டிருந்ததாக குறிப்பிட்டேன். குறிப்பாக அவர்களுடைய நிகழ்ச்சிகள் நடக்கின்ற நேரத்திலே நான் மொழிபெயர்ப்பாளராக இணைந்து கொண்டிருக்கிறேன். செயற்பாடு இருந்திருக்கிறது. அவருக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளராகத்தான் இணைந்து ஆரம்பத்திலே. எனவே நான் இந்த பகிரங்க அரசியலில் ஒருபோதும் ஈடுபடவில்லை. ஒரு மொழிபெயர்ப்பாளர் என்ற அடிப்படையிலும் கட்சியில கொள்கைகளை விளங்கி கொள்கின்ற அமைப்பிலும் எனவேதான் தொழிலை விட்டு விலகிவிட வேண்டும் என்று இருந்தாலும் என்னால் விலகிவிட முடியவில்லை. அக்குரணை பிரதேச சபைக்கான முதன்மை வேட்பாளராக தேசிய மக்கள் சக்தி என்னை போட்டியிட சொல்கிறது. இந்த அக்குரணையிலும் பல குறைபாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். சமூக ஆர்வலர்கள் அதிக அளவு இருக்கக்கூடிய ஒரு நகரம். கிட்டத்தட்ட 35 கிராம பிரிவுகளுக்கும் மேற்பட்ட ஒரு நகரம். இந்த பாதைகள் சரியாக செப்பினப்படாமல் ஓயாவில் இறங்கி செயற்பட்டார்கள். அந்த மண் கும்பல்கள் அவ்வாறு நிறைக்கப்பட்டு வாகனம் செல்லில் பாதை தான் நடந்து போக வேண்டும். இவ்வாறு எங்களுக்கு அடுக்கிக் கொண்டே சொல்லலாம். போதிய அளவுக்கு சரியான முறைப்படுத்தப்பட்ட பஸ் தரிப்பிடங்கள் கூட இல்லை, மனசல கூடங்கள் கூட இல்லை. இவ்வாறு எங்களுக்கு அடுக்கிக் கொண்டே சொல்லலாம். NPP அரசாங்கத்தினால் நீங்கள் ஒரு தவிசாளராக எங்களுடைய அக்குரணை நகருக்கு இந்த கருத்துக்களை உட்படுத்தின இந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள், எவ்வாறான தீர்மானங்களை நீங்கள் எடுப்பீர்கள்? அக்குரண பிரதேச சபைக்கான தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனம் என்ன என்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அந்த பிரதேச சபை குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பது பற்றின தெளிவு எங்கள் மக்களுக்கு போதாமல் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அந்த பிரதேசத்தை எல்லா வகையிலும் அபிவிருத்தி செய்வதற்கான நிறுவனம் தான் பிரதேச. மாட்டிறைச்சி கடைகளுக்கு அனுமதி பத்திரம் வழங்குகின்ற ஒரு நிறுவனம். இவ்வாறான பணிகளை எல்லாம் செய்யலாம் என்பதை மக்களுக்கு காட்டவும் இல்லை. ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்பு முதல் சகல பணிகளையும் மேற்கொள்வதற்கான ஒரு அரசாங்க நிறுவனம் தான் பிரதேச சபை. பிரதேச சபைகளுக்கு இருக்கின்ற ஆணை எவ்வளவு விசாலமானது. அது செய்ய வேண்டிய பணிகள், ஒரு சிறந்த நிர்வாகம் உருவாவதற்கு தேவையான எல்லா பணிகளையும் செய்வோம். ஒரு பாதையை போட்டால், ஒரு பாதையை செப்பனிட்டால், ஒரு காணை அமைத்தால், ஒரு கட்டை கட்டினால் இவைகளை கண்டதுண்டா உங்களுடைய அரச பணிகளில் ஈடுபடும் போது? ஆம், எங்களுடைய நிபந்தனை அதுதான். உங்களுக்குரிய அலவன்ஸ், உங்களுக்குரிய அந்த கொடுப்பனவை நீங்கள் எடுக்க முடியாது. அது பொது நிதியிலே அது ஒன்றுதான். நீங்கள் சொன்னது போல கழிவு முகாமைத்துவம் அது ஒழுங்காக நடைபெறுவதில்லை. இது பிரதேச சபையின் ஆட்சியை எங்களுக்கு பொறுப்பு தருகின்ற நேரத்திலே கண்டிப்பாக குப்பைகளை அகற்றுவதற்கான ஒரு தெளிவான திட்டத்துக்கு வருவோம். இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் என்னவென்றால், அழுகு பொருட்கள் இன்றைய நாளைக்குத்தான், இன்னும் 3 நாட்களில் பொலித்தீன் பொருட்கள் என்று சொன்னால், அழுகிற பொருட்கள் உண்மையில் ஒரு நாள் வைக்க முடியும், 2 நாள் வைக்க முடியும், 3வது நாள் அது நாற்றம் எடுக்க தோன்றும். குப்பைகளை பிரதேச சபை கிரமமாக எடுத்துக்கொண்டு செல்லாத காரணத்தினால் குரணையில் எந்த ஊருக்குள் சென்றாலும் பிளாஸ்டிக் வாசனை, ரப்பர் வாசனை உங்கள் மூக்கை துளைப்பதை நீங்கள் பார்க்கலாம். முன்பள்ளி கல்வி, முன்பள்ளி கற்கை, மான்டெசோரி எஜுகேஷன், ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் என்று சொல்றது அது பிரதேச சபைகளுடைய நியாயாதிக்கத்துக்கு கீழ் வாழ ஒரு விஷயம், பிரதேச சபைகளின் பணி. ஆனால் முன்பள்ளிகள் சீராக இயங்காத காரணத்தினால் ஆளுமையுள்ள ஒரு தலைவர்களாக உருவாக முடியும். அதற்கு ஒரு சரியான ஒரு அடித்தளம் தான் இந்த முன்பள்ளி. இவைகள் பற்றி குழந்தைகள் சிறு வயதிலேயே உணர்த்தப்பட வேண்டும். எங்கட பகுதிகளிலே அது நடந்தே இல்லை. ஒவ்வொரு ஊரிலும் குறைந்தது 2 ஊருக்கு 1, 3 ஊருக்கு 1 என்றாவது லைப்ரரிகள் இருக்க வேண்டும். இவைகள் அனைத்தும் செப்பனிடப்பட வேண்டும். இந்த மார்க்கெட் பில்டிங்க்கு வெளி பிரதேசங்களில் இருந்து ஒருவர் வருவாராக இருந்தால் உண்மையிலே அவர் சக்தி எடுத்து விடுவார். இந்த கட்டிடத்துக்கான ஒரு சிறந்த திட்டமிடல்கள் ஏதாவது உங்களிடம் ஒரு திட்டங்கள் செய்திருக்கிறீர்கள் ஏற்கனவே? எங்களுடைய பிரதேசம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த ஸ்பேஷல் வேல்யூ என்று இருக்கிற நேரத்தில், அந்த காணிக்கான பெருமானம் என்று பார்க்கிற நேரத்திலே மிகவும் பெருமதி வாய்ந்த ஒரு சொத்து அது வீணடிக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் நலப்பணிகளுக்காக நாங்கள் ஒதுக்குகின்றோம். இந்த மார்க்கெட் கட்டிடத்தை எப்படி இலாபம் தருகின்ற ஒரு முதலீடாக நிறுவனமாக மாற்றலாம் என்று ஒரு உரிய அதிகாரிகளின், நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவோம். ஒழுங்கான முறையிலே அதனை செய்யும் ஒரு நடவடிக்கையை நோக்கி அது நகரவில்லை. அது எனவே அங்கே ஒரு கண்துடைப்பு நடவடிக்கை தான் மேற்கொள்ளப்பட்டது. அமைச்சர்களும் கூட ஊடகங்களுக்கு வந்து சொன்ன அபிப்பிராயம் என்னென்றால், அக்குரணை மக்கள் ஆற்றை பிடித்து, ஆற்றை மறித்து
கட்டிடங்களை கட்டியிருக்கிறார்கள். இங்கே அரசியல் கையிருப்பு ஒன்று இருந்தது. அதாவது நான் மேலே சொன்ன 2 கேபினட் அமைச்சர்களும் ரூபாய் அல்லது 70,000 ரூபாய், 1,19,000 ரூபாய் அல்லது 1,50,000 ரூபாய் வரை மாதாந்தம் அந்த இடத்துக்கு வாடகையாக பிரதேச சபை தொடர்ந்து செலுத்தி கொண்டு வருகிறது. ஆய்வு திட்டம் ஒன்றை செய்யவில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேசிய மக்கள் சக்தியின் முதன்மை வேட்பாளராக அக்குருணையில் போட்டியிட இருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கும் பேனா முனையினால் மும்மொழியிலும் தேர்ச்சி பெற்று அக்குருணை மண்ணுக்காக, அக்குருணை வாழ் மக்களுக்காக பல சேவைகளை ஆற்றிய தன் திறமையை கொண்டு தன் கல்வி அறிவை அக்குருணைக்காக வேண்டி தன்னுடைய சேவை காலத்தில் அரைவாசி சேவையை அக்குருணைக்காகவே அர்ப்பணித்தவர். தன்னுடைய உற்ற நண்பர் தற்போதைய கௌரவ பார்லிமன்ற உறுப்பினர் ரியாஸ் ஃபாரூக் அவர்கள் தன்னுடைய அயராத உழைப்பை அவருக்காக செலுத்தி அக்குருணையில் இருந்து ஒரு பார்லிமெண்ட் உறுப்பினராக அனுப்புவதற்காக வேண்டி அரும்பாடுபட்ட ஒருவரை தான் இன்று எங்களுடைய நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திக்க இருக்கின்றோம். கடந்த காலங்களில் பயணித்த பாதையில் அவர் அக்குருணைக்காக ஆற்றிய சேவைகள் என்ன, அவர்களுடைய எதிர்காலத்தில் அவர் செய்ய வேண்டிய வேலை திட்டங்கள் எவ்வாறான விடயங்கள் உத்தேசித்திருக்கின்றார் என்ற விடயங்களை அவரோடு கதைத்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக முன் வந்திருக்கின்றீர்கள். வாக்கு கொடுப்பதற்காக வேண்டி எங்களுடைய அக்குருணை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அரசியல் விடயங்களை கலந்தாலோசிப்பதற்கு முன்னதாக உங்களை பற்றின ஒரு சில அறிமுகத்தை எங்களுடைய நேர்களுக்காக சொல்ல முடியுமா? நான் தாரிக் அலி. அக்குரணை பிரதேசத்திலே 2001ஆம் ஆண்டு முதல் நான் வசித்து வருகிறேன். துறைமுக அதிகார சபையிலே பணியாற்றி கொண்டிருந்தேன். உண்மையில் இந்த சமூகத்தை பற்றிய நன்மதிப்பு எனக்குள் ஆரம்பம் முதலே இருந்திருக்கிறது. மர்ஹூம் ஏசிஎஸ் ஹமீட் அவர்கள் மரணித்த தருவாயில் அன்றுதான் நான் நினைக்கிறேன் அக்குருணைக்கான எனது முதல் விஜயமும் நடைபெற்றது. அவருடைய ஜனாசாவிலே கலந்து கொண்ட நேரத்தில் மர்ஹூம் அஷ்ரப் அவர்களும் வருகை தந்திருந்தார்கள். என்னுடைய மிகவும் அபிமானத்துக்குரிய தலைவர் அஷ்ரப் அவர்கள் சந்திக்கவும் அவர்களுடைய உரைகளை செவிமடுக்கவுமான வாய்ப்பு கிடைத்தது. உண்மையில் அன்றிலிருந்து இந்த ஊரோடு ஒரு பிணைப்பு எனக்கு ஏற்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் உங்களுடைய பிறந்த ஊர் எங்கு? நான் உண்மையில் கண்டி மாவட்டத்திலே அக்குரணை போலவே அதிகமான முஸ்லிம் மக்களை கொண்டிருக்கின்ற உடுனுவரை தேர்தல் தொகுதியிலே ஒரு பாரம்பரிய கிராமமான வட்டுப்பிட்டிய கிராமத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். உங்களுடைய கல்வி துறைகள் என்ன? என்னுடைய ஆரம்ப கல்வியை நான் அல்மனார் தேசிய பாடசாலையில் கற்றேன். சுமார் 130வது ஆண்டு விழாவை அண்மையிலே அது கொண்டாடியது. பெருந்தகை தான் எங்கள் ஊரிலே ஒரு மதரசாவை, கிதாபு மதரசாவை ஆரம்பித்தார்கள், அல் மதரசத்துல் மின்ஹாஜியா என்ற பெயரிலே. அதன் ஆரம்ப மாணாக்கர் தொகுதியில் நானும் ஒருவனாக இருந்திருக்கிறேன். அங்கிருந்தே அரபு மொழி கற்கையையும் மார்க்க கல்வியையும் நான் கற்க ஆரம்பித்தேன். என்னுடைய ஊரின் சமூக நிலைமைகள் சிறந்த கல்விக்கான வாய்ப்பை தருவதாக இருக்கவில்லை. நிறைய பிரச்சனைகள் நிலவிய காலப்பகுதி, பாடசாலைகள் ஒழுங்காக இயங்குவதில்லை. கல்வி என்பது ஒரு இக்கட்டான ஒரு கல்வியை உண்மையில் கல்வியை பெற்றுக்கொள்வது சிம்ம சொப்பனம் என்று கூட சொல்லலாம். திருவலை ஜாமியா நவீமியா என்ற அந்த கலா நிலையம் பற்றிய அறிவு எனக்கு கிடைக்கிறது. பெருந்தொகைகள் செலவழிக்காமல் அங்கு போனால் கற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரே காரணத்தினால் தான் நான் அந்த கலாசாலையை தெரிவு செய்தேன். உண்மையிலே ஒவ்வொருவருக்கும் உணர முடியும், தான் வளர்ந்த பிறகு நான் பட்ட கஷ்டம் இன்னொருவர் படக்கூடாது என்ற ஒரு விஷயமாக உண்மையில் அவ்வாறு அந்த உணர்வின் காரணமாகத்தான் கல்வித்துறையிலும் சமூக சேவை துறையிலும் ஆரம்ப காலம் முதலே நான் என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன். நலிமியாவுக்கு போன பின்னர் தான் நாங்கள் என்னுடைய உயர்தர கல்வி ஏலவல் கற்கைகளை கற்றோம். வெளிவாரி மாணவனாக பேராதனை பல்கலைக்கழகத்திலே நான் என்னுடைய பட்டப்படிப்பை தொடர்ந்தேன். செகண்ட் அப்பர் என்ற அந்த லெவலிலே அந்த தரத்திலே பெற்று சித்தி அடைவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஆங்கில மொழி, சிங்கள மொழி, அரபு மொழி, தமிழ் மொழி ஆகியவற்றை சிறந்த முறையிலே கற்றுக்கொள்வதற்கு, எழுதுவதற்கு, பேசுவதற்கு இவ்வாறான எல்லா பயிற்சிகளையும் நலிமியாவிலே நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நலிமியாவுடைய கற்கைகள் நிறைவடைந்த பின்னர் அங்கேயே சில காலம் நான் விரிவுரையாளராகவும் கடமையாற்றும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது. எனக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்களோடு ஒரு சக ஆசிரியராக இருந்து கற்பிப்பது என்பது மிகவும் சிறந்த ஒரு அனுபவம். உண்மையில் நலிமியாவின் ஆசிரியர்களை
நன்றியோடு நான் நினைவு கூற வேண்டும். கற்கின்ற காலத்திலேயே அவர்கள் என்னுடைய சகோதரனாக, நண்பனாகத்தான் பழகினார்கள். ஒரு ஆசிரியராகத்தான் என்னுடைய தொழில் வாழ்க்கையை நான் ஆரம்பித்தேன். அதே மாதிரி நாட்டின் பல பாகங்களுக்கும் பயணம் செய்து அரபு மொழியை, இஸ்லாம் போன்ற கற்கைகளை நான் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்திருக்கிறேன். நீங்கள் அக்குருணையில் சேவை காலத்தை தொடர்வது என்ன காரணம் ஏற்படுத்தியது? எவ்வாறு அது உங்களுக்கு அந்த பணியை தொடர்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது? ஏற்கனவே கதைத்துக் கொண்டிருந்தேன். பேராதனை தாவரவியல் பூங்காவிலே பொட்டானிக்கல் கார்டன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணி கொண்டிருந்தேன். பிறகு அரசு சேவையிலே வருகின்ற இடமாற்றம், குறிப்பிட்ட காலம் ஒரு நிறுவனத்திலே வேலை செய்தால் வேறொரு நிறுவனத்துக்கு போக வேண்டும். தொடர்ந்து ஒரே நிறுவனத்தில் இருக்க முடியாது. 7 வருடங்கள் இருந்த நேரத்திலே annual டிரான்ஸ்பர் என்று சொல்கின்ற வருடாந்த இடமாற்றத்தின் மூலம் நான் அக்குரணை பிரதேச செயலகத்துக்கு இடமாற்றப்பட்டேன். 2019 ஆண்டு நான் இங்கே வந்தேன். பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி என்று நினைக்கிறேன். அக்குரணை பிரதேச செயலகத்திலே மொழிபெயர்ப்பாளராக நான் இணைகிறேன். 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை, 2024 நவம்பர் மாதம் வரை அக்குரணையிலே பணியாற்றினேன். அதற்கு பிறகு மத்திய மாகாண கௌரவ ஆளுநரின் இணைப்பு செயலாளராக நான் பதவி உயர்வு பட்டு சென்றேன். சுமார் 6 வருடங்கள் அக்குரணையிலே தொடர்ந்து நான் பணியாற்றி இருக்கிறேன். அது மிக முக்கியமான காலப்பகுதி. இந்த காலப்பகுதிக்குள் தான் கொரோனா நாங்கள் லாக்டவுன் ஆகி இருந்தோம். மக்களுடைய அனைத்து பணிகளும் பிரதேச செயலகத்தின் ஊடாகத்தான் ஒருங்கிணைக்கப்பட்டது. நான் மொழிபெயர்ப்பாளராக இருந்த காரணத்தினால் பிரதேச செயலாளரோடும் மற்ற அதிகாரிகளோடும் மஸ்ஜித், ஜமியத்துல் உலமா மற்றுமுள்ள சமூக சேவை நிறுவனங்களோடு இணைந்து அந்த காலப்பகுதியை முகாமைத்துவம் செய்து கொள்வதில் ஒரு பெரிய பங்கை நான் வாய்ப்பு கிடைத்தது. அக்குருணையில் இவ்வாறான வேலை திட்டங்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டு போகக்கூடிய காலப்பகுதிக்குள் உங்களுடைய மொழித்திறனை வைத்து, உங்களுடைய 4 மொழியிலும் நீங்கள் ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு ஆசான் கூட சொல்லலாம். உங்களுடைய சேவை காலத்தில் பல துறைகளில் நீங்கள் வேலை செய்திருந்திருக்கிறீர்கள். எனவே இந்த திறமையை வைத்து உங்களுடைய மொழி வளத்தை வைத்து அக்குருணை வெளிநாட்டு தொடர்புகள் அதிகமாக அக்குருணையில் மக்களுக்கு பொதுவாக வெளிநாடு செல்வதில் மிகவும் ஆர்வம் உள்ளவர்கள் அக்குருணை மக்கள். சோ இவர்களுக்கு எவ்வாறான பணிகளை நீங்கள் செய்தீர்கள்? நல்ல ஒரு கேள்விதான். பொதுவாக பிரதேச செயலகத்திலே பணிபுரிகின்ற நேரத்திலே எங்களுடைய மக்கள், குறிப்பாக பெண்கள், சிங்கள மொழியை விளங்கிக் கொள்வதில் பிரச்சனைகள் இருந்த சந்தர்ப்பத்திலே அதுக்காகத்தான் மொழிபெயர்ப்பாளரை அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். எங்களுடைய மக்கள் எங்களுடைய மொழியில் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கும் பதில்களை பெற்றுக் கொள்வதற்கும் நான் பணிபுரிந்திருக்கிறேன், உதவி செய்திருக்கிறேன். அதே போல அதற்கு மேலதிகமாக நான் அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு சத்திய பிரமாணம் செய்த மொழிபெயர்ப்பாளராகவும் 2012 ஆண்டு முதல் பணியாற்றுகின்றேன். அந்த வகையில் தமிழ், சிங்களம், ஆங்கிலம், அரபு ஆகிய மொழிகளுக்கான அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு சத்திய பிரமாணம் செய்த மொழிபெயர்ப்பாளர் நான். எங்களுடைய ஊரை பொறுத்தவரையில் அதிகமானவர்கள் நீங்க சொன்னது போல வெளிநாட்டு பயணங்களோடு, வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளோடு, வெளிநாட்டு தொழில்களோடு, வியாபாரத்தோடு தொடர்பானவர். அவர்கள் வெளிநாட்டுக்கு செல்ல தேவைப்படுகின்ற நேரத்திலே ஆவணங்கள் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். அது பெரும்பாலும் ஆங்கில மொழிக்கு கூடுதலாக மொழிபெயர்ப்பு தேவைப்படும். அரபு நாடுகளிலே பணிபுரிகின்ற நேரத்திலும் அங்குள்ள வேறு பிரச்சனைகளை அங்கே அவர்கள் எதிர்கொள்கின்ற நேரத்திலும் அரபு மொழியிலே மொழிபெயர்ப்புகளை செய்து கொள்ள வேண்டிய தேவை வரும். குறிப்பாக இங்கு மதரசாக்களிலே கற்கின்ற மாணவர்கள், எங்களுடைய மௌலவி மாணவர்கள் சவுதி அரேபியா போன்ற நாடுகளிலே உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு செல்லுகின்ற ஒரு ட்ரெண்ட் கடந்த காலத்திலே கூடுதலாக இருந்தது. அவர்களுக்கு தங்களுடைய ஆவணங்களை அரபு மொழிக்கு மொழிபெயர்த்துக் கொள்ள வேண்டிய தேவை வரும். இப்படியான அதே மாதிரி வழக்கு தேவைகளுக்காக வேண்டி ஆவணங்களை மொழிபெயர்க்க வேண்டிய தேவை வரும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கான மொழிபெயர்ப்பு பணிகளை நான் என்னுடைய ஒரு மேலதிக நேர பணியாக நான் செய்து கொடுத்திருக்கிறேன். அதுவும் இந்த சமூகத்துக்கு என்னால் ஆற்ற முடிந்த ஒரு சேவை என்று நான் நினைக்கிறேன். அக்குருணையில் நீங்கள் இவ்வாறு 6 வருட காலம் சேவையாற்றினேன் என்று சொன்னீர்கள். இந்த 6 வருட கால பகுதிக்குள் எங்களுடைய தற்போதைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரியாஸ் ஃபாரூக் அவர்களை இங்கு எடுப்பதற்காக பார்லிமெண்டும் அனுப்ப வேண்டும் என்ற உயரிய ஒரு கட்டாய தேவை என்னுடைய மக்கள் மத்தியில் இருந்தது. எனவே இந்த தேசிய மக்கள் சக்தியினூடாக நீங்கள் அவர்களுக்கு ஒரு உற்ற நண்பனாகவும் ஒரு சிறந்த அவரை பார்லிமெண்ட் கட்டாயம் அனுப்ப வேண்டும் என்ற நோக்கில் சிறந்து ஒரு இணைப்பாகவே செயற்பட்டீர்கள்.
அது எவ்வாறு உங்களுக்கு முடிந்தது? அந்த அவர்களோட தொடர்பாக அவர்களுடைய எல்லா இடங்களுக்கும் அவரோடு பயணித்து செயற்படுவதற்கு அது ஒரு வசதியாக உங்களுக்கு எப்படி அமைத்துக் கொண்டீர்கள் அதை? அது ஒரு இன்னொரு விடயம். என்னுடைய வாழ்க்கையின் அது ஒரு பிரிதொரு அத்தியாயம். மொழிபெயர்ப்பாளராக, அரச ஊழியனாக நான் பணியாற்றிய கையோடு நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டேன், விக்டரைவன் அவர்களுடைய புனருதய அமைப்போடு நான் தொடர்பு பட்டிருந்ததாக குறிப்பிட்டேன். அதே மாதிரி ஆசிரியராக தொழில் புரிகின்ற காலத்திலும் சமூக பணிகளில் நான் தொடர்ந்து ஈடுபட்டேன் என்பதை குறிப்பிட்டிருக்கிறேன். ஆரம்பத்திலே நான் சொன்னேன், மிகவும் வறிய ஒரு குடும்ப பின்னணியில் இருந்து வந்தவன் என்ற அடிப்படையிலே இந்த சமூக அமைப்பிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பது எனக்குள்ளால் ஆழமாக ஊடுருவி இருந்த ஒரு அபிப்பிராயம், கருத்து. இந்த நாட்டின் அரசியலிலே நடக்கின்ற மோசமான நிகழ்வுகளை தொடர்ந்து நான் அவதானித்து வந்திருக்கிறேன். எனவே அரசியல் ரீதியாக ஒரு மாற்றம் இந்த நாட்டுக்கு தேவை என்பதில் நான் மிக உறுதியாக இருந்தவன். அந்த அடிப்படையில் தான் விக்டரைவன் அவர்கள் புனருதய அமைப்பை ஆரம்பித்து நாடாளாவிய ரீதியில செல்கின்ற நேரத்திலே அவரோடு நான் இணைந்து கொண்டதுக்கு காரணம் இந்த அரசியல் போக்கை மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவருடைய கருத்திலே இருந்தது. அந்த அடிப்படையில் அது வெறும் கருத்தாக கிராமங்கள் தோறும் கொண்டு செல்லப்பட்டு கொண்டிருந்த நேரத்திலே பல நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொண்டாலும் நான் சிந்தித்தேன், இதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு ஒழுங்கும் தேவை. கருத்துக்களால் மாத்திரம் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது, ஆக்ஷன்ஸ் தேவை. அந்த ஆக்ஷன்ஸை, அந்த செயல்பாடுகளை முன்னெடுக்கின்ற ஒரு அமைப்பாக நான் தேசிய மக்கள் சக்தியை கண்டேன். இந்த அரசியலை மாற்ற வேண்டும் என்றால் அவர்கள் இதை மாற்றுவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்குள் இருந்தது. எனவே நீங்கள் அந்த தேசிய மக்கள் சக்தி முன்னைய காலங்களில் ஜேவிபியாக செயற்பட்ட போதும் நீங்கள் அதில் ஈடுபாடு செலுத்தினீர்களா, அல்லது தேசிய மக்கள் சக்தியை மாத்திரம் தான் செயல்பட்டீர்களா? இல்ல, உண்மையில் அவர்கள் ஜேவிபி என்று இருந்த பொழுதே அவர்களுடனான தொடர்பு எனக்கு ஏற்பட்டது. ஆனால் ஒரு அரசு ஊழியனாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே பகிரங்கமாக வெளிப்படையான அரசியலில் ஈடுபட முடியாது. எனக்கு 2010 ஆண்டு, பொதுவாக 2010 ஆண்டு ஆகிற நேரம் இலங்கை சமூகத்திலே இந்த அரசியலில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்ற எண்ணம் வேரூன்றியது. அந்த காலத்திலேயே ஜேவிபி, தேசிய மக்கள் விடுதலை முன்னணியின் அரசியல் சிந்தனைகளோடு அரசியல் சிந்தனைகளால் நான் கவரப்பட்டேன். அவர்களை பற்றி வாசிக்க ஆரம்பித்தேன், அவர்கள் நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ள ஆரம்பித்தேன், அவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்ய நான் ஆரம்பித்தேன். குறிப்பாக அவர்களுடைய நிகழ்ச்சிகள் நடக்கின்ற நேரத்திலே நான் மொழிபெயர்ப்பாளராக இணைந்து கொண்டிருக்கிறேன், நிகழ்ச்சிகளை நடத்துகின்றவனாக நான் இணைந்து கொண்டிருக்கிறேன். குறிப்பாக அந்த காலத்திலே கட்சியின் தலைவர் தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அக்குரணைக்கு விஜயம் செய்கின்ற ஒரு வளமை இருந்தது. சகோதரர் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரியாஸ் பாரூக் அவர்கள் தான் அவரை அழைத்து வருவார். உண்மையில் சகோதரர் ரியாஸ் பாரூக் அவர்கள் ஒரு தனி மனிதனாக இருந்து சில சகோதரர்களின் ஒத்துழைப்போடு துணையோடுதான் அந்த இயக்கத்தை, அந்த கட்சியை இங்கே வளர்த்து வந்தார். உண்மையில் என்னுடைய மொழி ஆற்றல், சிங்கள மொழியிலே எனக்கு இருக்கின்ற அறிவு அவர்களுடைய அந்த சிந்தனையை வளர்ப்பதற்கு பயன்படும் என்று நான் கருதினேன். அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் விரும்பினேன். நீங்கள் உங்களுடைய செயற்பாடு இருந்திருக்கிறது அவருக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளராகத்தான் இணைந்து ஆரம்பத்திலே அப்படித்தான் நான் இணைந்து கொண்டேன். மொழி ரீதியாக என்னிடம் இருக்கின்ற அறிவை, அந்த அரசியல் சித்தாந்தத்தை இந்த மண்ணிலே ஊன்றுவதற்கு நான் பயன்படுத்த வேண்டும் என்று கருதி சுமார் நான் நினைக்கிறேன் 2010 ஆண்டு முதல் சகோதரர் ரியாஸ் பாரூக் அவர்களோடு இணைந்து அவர்களுடைய தலைமையின் கீழ் நான் அந்த அமைப்போடு ஒரு முழுநேர ஊழியனாக, முழுநேர தொண்டனாக இல்லாமல் ஒரு பகுதி நேர ஒரு துணையாளாக, ஒத்தாசை புரிகின்றவனாக, சப்போர்ட்டராக நான் இருந்திருக்கிறேன். அவ்வாறு நீங்கள் செயற்படுத்திக் கொண்டு போகக்கூடிய காலப்பகுதிக்குள் உங்களுடைய அரச உத்தியோகத்த துறைக்கு, அரச வேலைக்கு ஏதாவது பாதகம் விளைவித்ததா? ஏதாவது விமர்சனங்கள், ஏதாவது உங்களை அவ்விடத்திலிருந்து முற்றுப்புள்ளி வைப்பதற்காக ஏதாவது பிரச்சனைகள், சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டது? ஆமா, உண்மையில் அரச ஊழியராக இருக்கிற ஒருத்தர் பகிரங்கமான அரசியலில் ஈடுபடுவதிலே சட்ட சிக்கல்களும் இருக்கின்றன. எனவே நான் இந்த பகிரங்க அரசியலில் ஒருபோதும் ஈடுபடவில்லை. ஒரு மொழிபெயர்ப்பாளர் என்ற அடிப்படையிலும் கட்சியின் கொள்கைகளை விளங்கி கொள்கின்ற அமைப்பிலும் ஒரு கட்சியோடு தொடர்ந்து இணைந்து இருக்கிறேன் நான். ஆனால் அதுல ஒரு கட்சியினுடைய ஒரு அங்கத்தவனாக நான் இருக்கவில்லை. அது உண்மையிலே தொழில் ரீதியான தடைகள் இருந்திருக்கும். சில சந்தர்ப்பங்களில், சில நிகழ்ச்சிகளிலே நான் அறிவிப்பாளராக கலந்து கொண்ட போது அலுவலக மட்டத்திலே சில சலசலப்புகளும் ஏற்பட்டன. உண்மையில் அப்படியான சந்தர்ப்பங்களில் நான் தீர்மானித்தேன், பொருத்தமான தருணம் வருகின்ற நேரத்திலே என்னுடைய
அரச தொழிலுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு இந்த அரசியலிலே முழுமையாக இறங்குவேன், இணைந்து கொள்வேன் என்ற ஒரு தீர்மானத்தை அன்று நான் எடுத்தேன். உங்களுக்கு என்னவோ செய்யும் தொழிலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது என்பது ஒரு பழக்கப்பட்ட சப்ஜெக்ட் ஒன்று இல்லை உங்களுக்கு. என்னென்றால் ஒவ்வொரு துறையிலும் நீங்கள் சென்று உண்மையிலே தான் ஒரு துறையில் இருக்கும் போதோ அந்த துறையில் மாத்திரம்தான் நான் கால் ஊண்டி நிற்க வேண்டும் என்ற கொள்கை படைத்தவர் அல்ல எங்களுடைய அக்குரணையில் தற்போது கலந்திருக்கும் எங்களுடைய தாரிக் அலி சேர் அவர்கள். பொதுவாக அக்குரணையில் அனைவரும் கூப்பிடுவதுண்டு, அழைப்பதுண்டு ஷேக் தாரிக் அலி சேர் என்றுதான். எனவே இவருடைய இந்த அரசியலுக்கு வருவதற்கான காரணங்களை நாங்கள் கண்டறிந்தோம். இவருடைய தொழிலையும் துறந்து, தன்னுடைய ஜொப்பை துறந்து அரசியலுக்கு இறங்குவதென்பதோ. எனவே நீங்கள் இந்த அரசியலுக்கு வருவதற்கு அனைவரும் சொல்வதொன்றுதான், அரசியல் என்பது ஒரு சாக்கடை என்று கூட சொல்வார்கள். உங்களை பொறுத்த வகையில் ஒரு சிறந்த ஒரு கல்விமானாக, சிறந்த ஆன்மீக கல்வியையும் அடுத்த கல்வியையும் சிறந்து விளங்கியவர், மொழித்திறனில் சிறந்த ஒரு தேர்ச்சி பெற்றவர், பல அனுபவங்களை பெற்றவர், வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு அதிக அளவே இருந்திருக்கின்றன, நல்ல இணக்கங்களை மதங்களுக்கு இடையில வைத்திருக்கிறது, மத தலைவர்களோடும் மத ரீதியான வியாபார ஜாம்பவான்களோடும் ஒரு நல்ல தொடர்பு வைத்திருக்கு. உங்களுக்கு ஏன் அவ்வாறான துறைகளில் ஏதாவது இன்னொரு வாய்ப்பை தேடி போகாமல் அரசியலுக்காக வேண்டியே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கூடிய காலம் அர்ப்பணித்து விட்டு திருப்பு அரசியலுக்காக வேண்டி இப்போது உள்ளூராட்சி மன்றத்தில் இறங்குவதற்கான மெயின் காரணம் என்ன? உண்மையில் நல்ல ஒரு கேள்வி, அது முக்கியமான கேள்வி. உண்மையில இந்த சமூக மாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டும் என்பது இளமை காலத்திலிருந்தே என்னுடைய ஒரு அவாவாக இருந்தது. சமூக அமைப்பை மாற்ற வேண்டும். நாங்கள் இந்த சமூகத்தால் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். வறுமை காரணமாக உறவினர்களால் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம். சமூகத்தின் மீது வைராக்கியம் கொண்டவர்களாக நாங்கள் வளரவில்லை. அந்த நிலைமையை நாங்கள் மாற்றிக்கொண்டு இந்த சமூகத்துக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற அந்த முனைப்போடே தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அப்படி வார நேரத்தில் தான் அரசியலோடு நான் இடையிலே தொடர்பு படுகிறேன். உண்மையிலே நான் பார்க்கிறேன், அரசியலில் முழுமையாக என்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், தொழில் அதுக்கு தடையாக இருக்கிறது. உண்மையில நான் அக்குரணை பிரதேச செயலகத்திலே பணியாற்றுகின்ற நேரத்திலே பல தடவை நான் முயற்சி செய்தேன் தொழிலை விடுவதற்கு. அன்றிருந்த பிரதேச செயலாளர் எனக்கு அதற்கான அனுமதியை தரவில்லை. இல்லை, நீ தொழிலில் இருக்க வேண்டும் என்று சொன்னார். அரசாங்கம் ஒரு புதிய ஏற்பாட்டை செய்தது, சலுகையை தந்தது. அரச ஊழியர்கள் விரும்பினால் 5 வருடங்களுக்கு உள்நாட்டு விடுமுறை எடுக்கலாம். ஆரம்பத்திலே அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு என்னுடைய நிறுவன தலைவராக இருந்த பிரதேச செயலாளரோடு கதைத்த நேரத்திலும் இன்னும் கொஞ்ச நாள் நீங்க இருங்க சர்வீஸ்ல, நீங்க தேவை எங்களுக்கு, அவங்களை ரிலீஸ் பண்ணிக்கலாம் என்ற ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். எனவேதான் தொழிலை விட்டு விலகிவிட வேண்டும் என்று இருந்தாலும் என்னால் விலகிவிட முடியவில்லை. எனவே தொடர்ந்து அந்த விருப்பம் இல்லாமல் தான் ஒரு சேவைகளை செய்தேன். ஆனால் தொழிலை நிலைப்பதற்கான விருப்பம் இல்லாமல் தான் நான் இருந்தேன். அதிலிருந்து விடுதலையாகி ஆளுநருடைய இணைப்பு செயலாளராக இணைந்து கொள்கிறேன். இந்த பிரதேச சபை தேர்தலில் அக்குரணை பிரதேச சபைக்கான முதன்மை வேட்பாளராக தேசிய மக்கள் சக்தி என்னை போட்டியிட சொல்கிறது. கட்சியோடு ஏற்கனவே இருந்த உறவு தொடர்பு அது காரணமாக அவர் கேட்டுக்கொள்கிறார்கள். உண்மையில் இந்த கட்சி இந்த நாட்டிலே உண்மையான ஒரு மாற்றத்தை செய்வதற்காக பாடுபடுகிறது என்பதை நான் நன்கு உணர்ந்திருக்கிறேன். பலர் விவரம் அறியாமல் சில விமர்சனங்களை முன்வைத்தாலும் கூட இந்த நாட்டிலே வாழுகின்ற எல்லா இன மத மக்களுக்கும் நல்லதோர் எதிர்காலம் அமைய வேண்டும் என்பதற்கான ஒரு நீண்ட எதிர்பார்ப்போடும் நல்ல திட்டமிடலோடும் இந்த கட்சி இயங்குவதை உள்ளிருந்து நான் பார்த்திருக்கிறேன். எனவே அப்படியான ஒரு கட்சி என்னிடம் ஒரு வேண்டுகோளை செய்கின்ற நேரத்திலே நாட்டு நலனுக்காக, சமூக நலனுக்காக நான் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறேன். ஆரம்பத்தில் சொன்னது போல தொழிலை நான் கைவிட்டு இருக்கிறேன். எங்களுடைய தேவைகளை நிறைவு செய்து வைப்பவன் அல்லாஹ். நீ அல்லாஹு தாலா என்னுடைய தேவைகளை நிறைவு செய்து தர எனக்கு உதவுவான் என்ற ஆழமான விசுவாசம் எனக்கு. எனவேதான் இந்த சமூக மாற்றம் எங்களோட ஊரிலே அக்குரணையிலே ஒரு நல்ல மாற்றத்தை செய்வதற்கு வாய்த்திருக்கின்ற தருணம் இது. அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அரசியலிலே நான் இந்த முறை குதித்திருக்கிறேன். நீங்கள் அரசியலில் குதித்திருப்பது என்பதோ நான் நினைக்கிறேன் விருப்பத்தின் பேரில் நீங்கள் இதுக்குள் வந்தீர்களா, அல்லது உங்களுடைய சக உற்ற உறவுகள் நீங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ரியாஸ் ஃபாரூக் அவரோடு இணைந்த இணைப்பு செயற்பாட்டாளர்களுடைய அழுத்தத்தின் பேரில் வந்தீர்கள்? நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு கேள்வி. உண்மையில இந்த அரசியல் இயக்கத்தோடு
தேசிய மக்கள் சக்தி என்ற அரசியல் இயக்கத்தோடு ஒரு நெருக்கமான தொடர்பு தொடர்ந்து இருந்து வந்தது. அந்த வகையிலே கட்சி தலைவராக இருக்கின்ற தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களோடு நெருங்கி பழகுகின்ற பல சந்தர்ப்பங்கள் எனக்கு நீண்ட காலமாக இருந்திருக்கிறது. அவர் கண்டிக்கு வருகின்ற நேரம், அக்குரணைக்கு வருகின்ற நேரம் மாத்திரமல்லாமல் நாங்கள் கொழும்புக்கு சில பணிகளுக்கு செல்கின்ற நேரங்களிலும் கூட அவரோடு உட்கார்ந்திருந்து பல விடயங்களை நெருக்கமாக இருந்து கலந்து ஆலோசித்த சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு இருக்கின்றன. அவரோடு மாத்திரமல்ல, கட்சியுடைய பிரதான செயலாளராக இருக்கின்ற டிம்பி சில்வா அவர்கள், முக்கிய அங்கத்தவர்களாக இருக்கின்ற வைத்தியர் நலிந்தா அவர்கள், விமல் ரத்நாயக் அவர்கள், தோழர் ஹதும் மெத்தி அவர்கள், இவ்வாறானவர்களோடு நெருங்கி பணியாற்றுகின்ற சந்தர்ப்பங்கள் வாய்த்தமையால் இந்த கட்சி இவ்வாறான ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்ற நேரத்திலே அதனை தட்டுவது முடியாது என்று சொல்வது என்னை பொறுத்தவரையில் ஒரு இயலாத காரியம். பலமான ஒரு பாராளுமன்றத்தை அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது நிறைய மாற்றங்கள் மேலிருந்துகள் படிப்படியாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றன. ஜனாதிபதியையும் பாராளுமன்றத்தையும் தெரிவு செய்த மக்களுக்கு தங்களுடைய கிராமங்களை அபிவிருத்தி செய்வதற்கான வாய்ப்பு கட்டாயம் தேவை. அந்த வாய்ப்பை தருகின்ற அரசியல் சபைதான் பிரதேச சபை. எனவே அரசாங்கம் வாக்களிக்கின்றது. எனவே அதற்கான வாய்ப்பு தருகின்ற நேரத்திலே அதனை சிறந்த முறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்கு சகோதரர் ரியாஸ் ஃபாரூக் அவர்களோடும் கட்சியின் உயர்பீடத்திலே இருக்கின்ற அங்கத்தவர்களோடும் இருக்கின்ற அந்த நெருக்கமான உறவை பயன்படுத்தி எங்களுடைய பிரதேசத்துக்கும் இந்த அபிவிருத்தி திட்டங்களை, செம்மைப்படுத்தல்களை, சீராக்கல்களை பெற்றுக் கொள்வதற்கு என்னுடைய இந்த உறவை நான் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நம்புகின்ற காரணத்தினால் தான் இந்த முறை இந்த தேர்தலிலே நான் போட்டி போட முன் வந்திருக்கிறேன். உண்மையில் அக்குருணை என்பது அனைவரும் சொல்லிக் கொள்வதுதான். எங்களுடைய அக்குரணை இலங்கையில் ஒரு முன்னணி வாய்ந்த ஒரு நகரம் என்று சொல்லலாம். சிறந்த தலைவர்களாக இருக்கலாம், சிறந்த செல்வம் அடைத்தவர்கள், சிறந்த சமூக ஆர்வலர்கள். உண்மையில் நீங்கள் இந்த அரசியலில் குதித்திருப்பது என்பதோ உங்களுடைய அனுபவத்தை வைத்து அக்குருணையை ஒரு எழில்மிகு நகரமாக மாற்ற வேண்டும் என்ற நோக்கி. அக்குருணையில் இருக்கக்கூடிய வாக்களிப்பவர்களும் எதிர்பார்ப்பது தன்னுடைய நகரத்தை ஒரு சிறந்த நகரமாக மாற்றுவதற்கு ஒரு சிறந்த வேட்பாளர், சிறந்த ஒருவர் ஒரு சேர்மனாக அக்குருணை ராஜ்ய சபாவுக்கு போக வேண்டும். இந்த அக்குருணையிலும் பல குறைபாடுகள் இருந்து கொண்டுதான் இருக்கு. முன்னணி வாய்ந்த ஒரு நகரம், கண்டி தொட்டு யாழ்ப்பாணம் வரைக்கும் போகக்கூடிய நகரங்களில் ஒரு சிறந்த சன நெரிசல் கூடிய ஒரு முன்னணி வாய்ந்த ஒரு முஸ்லிம் நகரம் என்றால் அது அக்குருணையாகத்தான் இருக்கு. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு மேலாக ஒரு நீண்ட நகரம். எங்களுடைய பெருநாள் காலங்களில் 24 மணித்தியாலமும் மக்கள் நெரிசல் இந்த 3 கிலோமீட்டர் பரப்பளவிலும் உண்மையிலேயே பாதை ஓரங்கள் செட் பண்ணிடப்படாமல், பாதைகள் சரி செய்தால், உண்மை பாதை ஓரங்கள் சரி செய்தால் எங்களுக்கு தகுந்த அளவுக்கு, எங்களுக்கு போதிய அளவுக்கு எங்களுடைய வாகனங்களை நிறுத்திக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும். அதிகமான வெளிநாட்டு ஜாம்பவான்கள், வெளிநாட்டு தொடர்புள்ளவர்கள் அதிக அளவு இருக்கின்றார்கள். தன்னுடைய பணத்தை கொண்டு உதவி செய்யக்கூடிய சிறந்த சமூக ஆர்வலர்கள் அதிக அளவு இருக்கக்கூடிய ஒரு நகரம். இவர்களால் செய்ய முடியாத வேலைகள் இவர்கள் நினைத்தால், ஒரு கணம் நினைத்தால் மறுகணம் செய்யக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்றவர்கள். அது இங்கு இருக்கக்கூடிய வாழக்கூடிய மக்களின் ஊரா இது என்று பேரு சொல்லும் அளவுக்கு இன்றைக்கு எங்களுடைய அக்குருணை நகரம் மாறி இருக்கின்றது. அதுக்கு உதாரணம் சொல்லலாம். கிட்டத்தட்ட 35 கிராம பிரிவுகளுக்கும் மேற்பட்ட ஒரு நகரம். அதே மாதிரி 80-90 பள்ளிகளை உட்படுத்தின ஒரு நகரம். A9 ரோட்டிலிருந்து உட்பாதைகள் அதிகமாக செல்கின்றன. இந்த பாதைகள் சரியாக செப்பிடப்படாமல், ஓட்ட போட்டினால் உடைக்கப்பட்ட பகுதிகள் அவ்வாறே நிறுத்தப்பட்டு பிங்கா ஓயாவை அண்மித்த பாதை ஓரங்களில் இருக்கக்கூடிய கடை தெருக்கள் அனைத்தும் குப்பை குளங்களால் நிறைக்கப்பட்டிருக்கும். இவை அனைத்தும் பிங்கா ஓயாவில் வீசப்படுகின்றன. கடந்த காலங்களில் அக்குருணையுள்ள சமூக ஆர்வலர்கள் பிங்கா ஓயாவில் இறங்கி செயற்பட்டார்கள் அந்த குப்பை கூலங்களை அகற்ற வேண்டும் என்ற ஏற்பாட்டில். இப்போதும் பார்க்கலாம், பாதை ஓரங்களில் உள்ள கான்கள் அடைக்கப்பட்டு மண் கும்பல்கள் அவ்வாறு நிறைக்கப்பட்டு அவைகள் அகற்றப்படாமல் கிட்டத்தட்ட வருட காலங்கள், 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, பல 3-4 வருட காலமாக பாதை ஓரத்துக்கு மண் சரிவுகள் வந்து மக்களால் பாதையில் நடந்து போக முடியாது. அதாவது வாகனம் செல்லில் பாதை தான் நடந்து போக வேண்டும். அதுக்கு சொல்லலாம், இலங்கையில் காத்தாங்குடி, கல்முனை, அக்கரப்பத்து, மாவனல்லை இவ்வாறான பிரதேசங்கள் எங்களுக்கு சென்றால் வருவதற்கு கூட மனம் இடம் கொடுக்காது. அந்த அளவுக்கு நகரம் செழிப்பாக இருக்கும், அந்த அளவுக்கு அழகாக இருக்கு. ஒரு நல்ல ஒரு சூழலை, நல்ல ஒரு என்வாயன்மெண்டை வைத்து, உண்மையில் எங்களுடைய வீடுகளுக்கு ஒருவர் விசிட்டராக வருவதா இருந்தால் வீட்டை பார்த்துதான், இடங்களை பார்த்தும் அந்த சூழலை பார்த்தும் தான் வீட்டில் இருப்பவர்கள் எவ்வாறு என்று கணிக்கப்படுவார். இவ்வாறு எங்களுக்கு அடுக்கிக் கொண்டே சொல்லலாம்.
முறையாக இருந்து அமர்ந்து வெயில் காலங்களிலும் சரி மழை காலங்களிலும் சரி இருந்து அமர்ந்து செல்வதற்கு போதிய அளவுக்கு சரியான முறைப்படுத்தப்பட்ட பஸ் தரிப்பிடங்கள் கூட இல்லை, மனசல கூடங்கள் கூட இல்லை. வெளியில் ஊர்களில் வரக்கூடிய மாற்று சகோதரர்கள் கூட பள்ளியை நோக்கி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவர்கள் பல சங்கடங்களோடு பள்ளியை நோக்கி செல்கின்றார்கள். வளர்ந்த நகரங்களுக்கு நாங்கள் என்டர் ஆகும் போதே ஒரு சிறந்த ஒரு வெல்கம் போர்டு, ஒரு அழகான தோற்றம் அளிக்கக்கூடிய ஒரு வெல்கம் போர்டு, இந்த வெல்கம் போர்டை வைத்தே அந்த நகரம் எப்படி என்று கணித்து விடுவார்கள். இவ்வாறெல்லாம் குறைபாடுகள் கொண்ட இந்த நகரத்தில் ஒரு தவிசாளரை உருவாக்க வேண்டும் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையில் என்பிபி அரசாங்கத்தினால் நீங்கள் ஒரு தவிசாளராக எங்களுடைய அக்குருணை நகருக்கு, இந்த பிரதேச சபைக்கு நீங்கள் செலக்ட் பண்ணப்பட்டால், இந்த நான் மேலே சொன்ன குறைபாடுகள், இதில் மக்கள் கோரிக்கையாக விடுக்கும் குறைபாடுகளாக கூட சொல்லலாம், இந்த கருத்துக்களை உட்படுத்தின இந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள், எவ்வாறான தீர்மானங்களை நீங்கள் எடுப்பீர்கள், இதுக்கு என்ன முறைப்படுத்த செயல் திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துவீர்கள் என்று நீங்கள் உத்தேசித்த விடயங்கள் எவ்வாறு? ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு உயர்ந்த பவர் இருக்கின்றது. எனவே அவைகளை வைத்து மக்களுக்காக நீங்கள் உங்களுடைய கோரிக்கையை கட்டாயம் ஒரு நல்ல ஒரு கேள்வி, நீண்ட கேள்வி. நான் நினைக்கிறேன் இந்த தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி ஊடாக நாங்கள் களமிறங்கி மக்களுடைய வாக்குகளை கேட்பதன் மூலம் நாங்கள், அதாவது தேசிய மக்கள் சக்தி அணி என்ன செய்ய விரும்புகிறது என்பது தொடர்பான மொத்த விளக்கத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இன்னொரு மாதிரி சொன்னால், இந்த தேர்தலிலே அக்குரண பிரதேச சபைக்கான தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனம் என்ன என்று நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அந்த ஒரு மிகப்பெரிய விடயத்தை ஒரு கேள்வியாக நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் அந்த கேள்விக்கு பதிலளிப்பது என்னுடைய கடமை என்றும் நான் நினைக்கிறேன். உண்மையில் அக்குரணை பிரதேச சபை ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது. நீங்கள் சில வேறு ஊர்களிலே இருக்கின்ற சில உதாரணங்களையும் சுட்டி காட்டினீர்கள். காத்தாங்குடி நகர சபையாக இருக்கிறது. உண்மையில் அக்குரணையை பொறுத்தவரையிலும் அதன் வர்த்தக அளவை பார்க்கிற நேரத்தில், வர்த்தக நிலையங்களை நிறுவனங்களை பார்க்கிற நேரத்தில், அதன் ட்ரேட் வால்யூமை பார்க்கிற நேரத்திலே, மற்ற மாதிரி இந்த வரி மற்ற விஷயங்களை பார்க்கிற நேரத்திலே, அக்குரணை பிரதேச சபையும் எப்பொழுதோ இதற்கு நீண்ட காலங்களுக்கு முன்னர் ஒரு நகர சபையாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம். அதாவது ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் கண்ட ஒரு நகரமாக இருக்க வேண்டும். உண்மையில் இந்த இடத்துல எங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை, கடந்த காலங்களில் இருந்தவர்கள் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள். உண்மையில் நாங்கள் பிரதேச சபை என்று எடுத்துக்கொள்வோமே, ஒரு பிரதேச சபை இந்த குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணக்கரு எங்கள் வாக்காளர்களுக்கு எந்த அளவு தூரம் தெளிவாக இருக்கிறது என்பது ஒரு கேள்விக்குறி. அதாவது பிரதேச சபை ஒன்றை நாங்கள் தெரிவு செய்தால் அவர்கள் அந்த பிரதேச சபை குறிப்பிட்ட பிரதேசத்துக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பது பற்றின தெளிவு எங்கள் மக்களுக்கு போதாமல் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அதாவது குறிப்பாக பிரதேச சபை என்று வருகின்ற நேரத்திலே அந்த பிரதேசத்தை எல்லா வகையிலும் அபிவிருத்தி செய்வதற்கான நிறுவனம் தான் பிரதேச. உண்மையில் எமது பிரதேசத்தை பொறுத்தவரையில் மக்களுக்கு காட்டப்பட்டிருக்கின்ற விடயம் என்னவென்றால், பிரதேச சபை என்பது நகரத்துக்கு அண்மையில் இருக்கின்ற வீடுகளுக்கான வரிப்பணத்தை அறவிடுகின்ற நிறுவனம், வியாபார ஸ்தலங்களுக்கு வரிப்பணத்தை அறவிடுகின்ற நிறுவனம், மாட்டிறைச்சி கடைகளுக்கு அனுமதி பத்திரம் வழங்குகின்ற ஒரு நிறுவனம், நாங்கள் கட்டிடங்களை கட்டுகின்ற நேரம் அதற்கான அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற நிறுவனம், நகரத்தை அண்மைய பகுதியிலே இருக்கின்ற வீடுகளில் இருக்கின்ற கடைகளில் இருக்கின்ற குப்பைகளை அள்ளி சென்றுகின்ற நிறுவனம். இப்படி பிரதேச சபையின் ஒட்டுமொத்த பணிகளை குறுகிய சில விடயங்களுக்குள் மாத்திரம் குறுக்கி பார்க்கின்ற ஒரு நிலைமைதான் எங்கள் பிரதேசத்திலே இருக்கிறது. பிரதேச சபையை ஏற்கனவே ஆட்சி செய்தவர்கள் ஒரு பிரதேச சபை என்பது இதுதான், இவ்வாறான பணிகளை எல்லாம் செய்யலாம் என்பதை மக்களுக்கு காட்டவும் இல்லை. மக்களும் இந்த குறிப்பிட்ட விடயங்களுக்குள்ளால் சுருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில பணிகள் இதுக்குள்ளால் இருக்கு. உண்மையில் ஒரு பிரதேச சபை என்பது அந்த பிரதேசத்திலே வாழுகின்ற மக்களுக்கு சகல தேவைகளையும் நிறைவேற்றி கொடுக்கின்ற ஒரு நிறுவனம். சாதாரணமாக சொல்லுவார்கள், ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்பு முதல் சகல பணிகளையும் மேற்கொள்வதற்கான ஒரு அரசாங்க நிறுவனம் தான் பிரதேச சபை. அப்ப பாருங்கள், பிரதேச சபையுடைய அந்த மேண்டேட், அந்த ஆணை, பிரதேச சபைகளுக்கு இருக்கின்ற ஆணை எவ்வளவு விசாலமானது, அதாவது செய்ய வேண்டிய பணிகள் எவ்வளவு வித்தியாசமானது. ஆனால் இவர்கள் செய்து கொண்டிருப்பது என்ன என்பது ஒரு பிரச்சனை. அப்ப உண்மையிலே நாங்கள் இந்த இடத்துல சொல்ல வேண்டுமான பதில் என்னென்றால், தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டின் அதிகாரத்தை மக்களிடம் கேட்டது ஒட்டுமொத்தமான ஒரு மாற்றத்தை, அபிவிருத்தியை இந்த நாட்டில் செய்வதற்கு. வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்பதுதான் தேசிய மக்கள் சக்தியுடைய பிரதான தேர்தல் விஞ்ஞாபனம். இப்பொழுது நாங்கள் இலங்கையை ஒரு வளமான நாடாக,
ஒரு அழகான நாடா, வாழ்க்கையை வழங்குகின்ற ஒரு நாடாக மாற்றி அமைப்பதற்கான மக்கள் ஆணையை 2 கட்டங்களாக பெற்றிருக்கிறோம். ஜனாதிபதி நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் சட்டங்களை நடைமுறைப்படுத்துகின்றவர், நிறைவேற்றி வைப்பவர், நிறைவேற்றி அதிகாரம் கொண்டவர். சட்டங்களை ஆக்குகின்ற பாராளுமன்றம் 3/2 விட கூடின அதிகாரத்தோடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டை வளமான நாடாக மாற்றுவது, மக்களுடைய வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக மாற்றுவதற்கான சட்டங்கள் அங்கே இயற்றப்படுகின்றன. அவற்றை நிறைவேற்றுவதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கு ஜனாதிபதி தயாராக இருக்கிறார். இப்பொழுது அந்த சட்டங்களை பயன்படுத்தி கிராமங்களை, பிரதேசங்களை, நகரங்களை அபிவிருத்தி செய்வதற்கான ஆணையை நாங்கள் தேசிய மக்கள் சக்தி என்ற வகையிலே மக்களிடம் கேட்கிறோம். மக்கள் எங்களுக்கு இந்த பிரதேச சபைகளின் அதிகாரங்களை தருகின்ற பட்சத்திலே நிச்சயமாக நாங்கள், நீங்கள் ஏற்கனவே சொன்ன பிரச்சனைகள், ஏற்கனவே சொன்ன அந்த பிழைகள் தவிர்க்கப்பட்டு ஒரு சிறந்த நிர்வாகம் உருவாவதற்கு தேவையான எல்லா பணிகளையும் செய்வோம். குறிப்பாக நாங்கள் எடுத்துக்கொண்டால், முன்பிருந்த சபைகளிலே தவிசாளராக இருக்கலாம், அங்கத்தவர்களாக இருக்கலாம், இவர்கள் செய்த மிக முக்கியமான பணி என்னவென்றால், பிரதேச சபை மேற்கொள்கின்ற அபிவிருத்தி பணிகளின் ஒப்பந்தக்காரர்களாக, கொந்தராத்துக்காரர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார். ஒரு பாதையை அமைப்பதாக இருக்கலாம், ஒரு மதிலை கட்டுவதாக இருக்கலாம். அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு அதிலிருந்து லாபம் பெற முயற்சிப்பதை நாங்கள் கண்டிருக்கிறோம். குறிப்பிட்ட ஒரு பாதையை போட்டால், ஒரு பாதையை செப்பனிட்டால், ஒரு காணை அமைத்தால், ஒரு கட்டை கட்டினால் அவர்களுக்கு கணிசமான பங்கு இருக்கும். நாங்கள் கடந்த காலங்களிலே கண்டோம். அது 5% 10% இருந்து 2024 இடைக்கால பகுதியிலே செய்யப்பட்ட அரசாங்க அபிவிருத்தி திட்டங்களில், அது பிரதேச சபைகளால் சிலது செய்யப்பட்டன. வரவு செலவு திட்டத்திலிருந்து ஒதுக்கப்பட்ட நிதி, பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து அது போதாதற்கு ஒரு குறிப்பிட்ட பாதையை செப்பனிடுவதற்கு என்று நிதி ஒதுக்கப்பட்டால், அது ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதி போதாது என்று மக்களிடம் மேலதிகமாக நிதி சேகரிக்கின்ற ஒரு அவலநிலை காணப்பட்டது. மக்களும் ஏமாந்து கொண்டு அந்த நிதியை கொடுத்துக் கொண்டு பிரச்சனைப்பட்ட சந்தர்ப்பங்கள், பகுதியில் இருக்கக்கூடிய பொது நிறுவனங்கள் சல்லிகளை சேகரித்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகளும் சில நேரங்களில் பொது நிறுவனங்களால் அந்த பணி சில நபர்களால் செய்யப்பட்டது. ஆனால் அவ்வாறு நிதி சேர்ப்பதற்கான, மக்களிடம் நிதி சேகரிப்பதற்கான உரிய அனுமதி பெறப்படவில்லை. சேகரிக்கப்பட்ட நிதி எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பதற்கான கணக்கு வழக்குகள் காட்டப்படவில்லை. இது ஒரு சகஜமான, வளமையான ஒரு நிகழ்வாக எங்கட நாட்டிலே இருந்திருக்கிறது. நாங்கள் இந்த ஊரில் மாத்திரமல்ல, பல ஊர்களில், குறிப்பாக எங்களுடைய மக்கள் வாழுகின்ற ஊர்களில் இந்த போக்கு மிக அதிகம் என்ற கவலையான அந்த தகவலையும் நாங்கள் இங்கே முன்வைக்க வேண்டும். எனவே நாங்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால், இவ்வாறு நீங்கள் அரசியலில் இதில் ஈடுபடும் காலங்களில் இவைகளை கண்டதுண்டா உங்களுடைய அரச பணிகளில் ஈடுபடும் போது? ஆம், நாங்கள் இவைகளை கண்டிருக்கிறோம். மக்கள் எங்களிடம் முறைப்பாடு செய்திருக்கிறார்கள். சில விடயங்கள் பற்றி நாங்கள் அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் அதிகமான விடயங்களை பற்றி கொண்டு வருவதிலே தயக்கம் இருக்கிறது. என்னவென்றால், பலருக்கு, எங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு அச்சுறுத்தல்கள் அல்லது அச்சங்கள் இருந்த காரணத்தினாலும் பலர் அதனை தெரிவிக்க பின்வாங்கி இருக்கிறார்கள். எனவே அரசாங்க நிதியை ஒதுக்குற நேரத்தில் அதிலிருந்து குறிப்பிட்ட அளவை அல்லது கணிசமான அளவை திருடிக் கொள்ளுகின்ற பிரதேச நிர்வாகிகள் தான், அரசியல்வாதிகள் தான் எங்களுக்கு இருந்திருக்கிறார்கள். நாங்கள் அதனை முற்றாக மாற்றி அமைப்போம். தேசிய மக்கள் சக்தி, எங்களோட அரசாங்கம், எங்களோட அங்கத்தவர்கள் ஒரு முன்னுதாரணத்தை இந்த நாட்டிலே ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நாங்கள் இந்த பதவிக்கான ஊதியங்களை, சம்பளங்களை பெற்றுக் கொள்வதில்லை, நாங்கள் எடுப்பதில்லை, நாங்கள் அனுபவிப்பதில்லை, அளவுக்கு அதிகமான வசதி வாய்ப்புகளை நாங்கள் பெற்றுக் கொள்வதில்லை என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. பிரதேச சபை அங்கத்தவர்களாக வருகின்றவர்களுக்கும் எங்களுடைய நிபந்தனை அதுதான். உங்களுக்குரிய அலவன்ஸ், உங்களுக்குரிய அந்த கொடுப்பனவை நீங்கள் எடுக்க முடியாது. அது பொது நிதியிலே அது வைப்பு செய்யப்பட வேண்டும். முதலாவது விஷயம். அடுத்த விஷயம் தான், எங்களுடைய பிரதேச சபை அங்கத்தவர்கள் ஒப்பந்தக்காரர்களாக ஒருபோதும் இருக்க மாட்டார்கள். கான்ட்ராக்டை இவங்க செய்ய மாட்டாங்க. உரிய சபைகளுக்கு கொடுத்து உரிய கண்காணிப்பின் கீழ் அது நடக்கும். ஏற்கனவே இருந்த உதாரணம் தான், 10 லட்சம் ரூபாய் ஒரு பாதைக்காக உதாரணமாக ஒதுக்கப்பட்டால், சரியாக கணக்கெடுத்து பார்த்தால் ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு தான் வேலை நடந்திருக்கும். அதான் யதார்த்தம். பொதுமக்கள் இதுல சிரமதானம் செய்வதன் மூலம் சில பங்களிப்புகளை எங்கள் அங்கத்தவர்களும் இறங்குவார்கள். அதிலே சேர்ந்து அந்த அமைப்பிலே அந்த பணியை மக்களுடைய ஒரு பணியாக நாங்கள் நிறைவு செய்வோம். முதலாவது விஷயம். அடுத்தது, ஒரு பிரதேச சபை செய்ய வேண்டிய பல பணிகள் இருக்கின்றன. அதுல ஒன்றுதான் நீங்கள் சொன்னது போல கழிவு முகாமைத்துவம். அது ஒழுங்காக நடைபெறுவதில்லை. அதற்கான காரணங்களை கேட்டால், எங்களிடம் வாகனம் இல்லை, வசதி இல்லை, சிறிய தெருக்களில் போக முடியாது, ஊழியர்கள் போதாது, ஊழியர் பற்றாக்குறை, இப்படி 1000 காரணங்களை சொல்வார்கள். கடந்த காலங்களில் நாங்கள் முறைப்பாடு செய்திருக்கிறோம். உண்மையிலே நாங்கள் என்ன செய்வோம் என்றால், அதற்குரிய ஒரு திட்டமிடலை கண்டிப்பாக நாங்கள் வகுப்போம். என்னால் எங்களுக்கு இதுவரை நாங்கள் பிரதேச சபையை இங்கே ஆட்சி செய்தவர்களாக இருக்கவில்லை.
நாங்கள் ஆட்சியை எங்களுக்கு இந்த மக்கள் பிரதேச சபையின் ஆட்சியை எங்களுக்கு பொறுப்பு தருகின்ற நேரத்திலே கண்டிப்பாக குப்பைகளை அகற்றுவதற்கான ஒரு தெளிவான திட்டத்துக்கு வருவோம். இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், தினங்களை குறித்து ஒதுக்கி இருக்கிறார்கள். அந்த தினங்களில் மக்களுக்கும் சில நேரங்களில் தெளிவு இல்லை. எனவே மாற்றி கொண்டு வந்து கொடுக்கின்ற நேரத்திலே கழிவுகளை அவர்கள் வாங்குவதில்லை. அதே நேரத்தில் கழிவகற்றும் அந்த வாகனத்திலே வருகின்ற தொழிலாளர்களுக்கு குறிப்பிட்ட தொகை லஞ்சமாக கொடுத்தால்தான் அவர்கள் இந்த அழுக்குகளை எடுத்து செல்லுகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது என்பதும் பரவலான குற்றச்சாட்டு. அதன் காரணமாகத்தான் கிட்டின அண்மை காலங்களிலே நாங்கள் குப்பைகளை பெறுகின்ற நேரத்திலே பிரதேச சபையின் என்வாயன்மெண்ட் ஆபீசர், சுற்றாடல் பாதுகாப்பு அதிகாரியும் கிட்டடிக்கிற ஒரு நிலைமையை சில சந்தர்ப்பங்களிலே காண்கிறோம். என்றாலும் அதை எல்லாம் மீறி போய் அந்த உரிய தொகையை வாங்கிக் கொள்வதில் அவர்கள் கில்லாடிகளாக இருக்கிறார்கள். காரணங்களை சொல்லுவார்கள். அது மட்டுமில்ல, அந்த அந்த ஒரு கிழமைக்குள் இந்த நாளைக்கு இன்ன குப்பைகள், இந்த நாளைக்கு இந்த குப்பைகள் என்று அவர்கள் கடந்த காலங்களில் போட்ட அந்த வழிமுறைகள் உண்மையிலே அது அமுல்படுத்துவது என்பதோ எங்களுடைய அக்குருணை மக்களுக்கு அது மிகவும் சிரமத்துக்குரிய காரியம். என்னவென்றால், அழுகு பொருட்கள் இன்றைய நாளைக்கு தான் இன்னும் 3 நாட்களில் பொலித்தீன் பொருட்கள் என்று சொன்னால், அழுகிற பொருட்கள் உண்மையில் ஒரு நாள் வைக்க முடியும், 2 நாள் வைக்க முடியும், 3வது நாள் அது நாற்றம் எடுக்க தோணும். எனவே இந்த பொருட்களை இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், பேக்கில் கட்டி வாகனத்தில் போகும்போது எங்களுக்கு இருக்கவே இது பிங்கா ஓயா, இந்த ஓயாவுக்கு பக்கத்தில் வீசிவிட்டு செல்கின்றார்கள். இதனால் தான் பிங்கா ஓயில் அதிகமான குப்பைகள் சேரக்கூடிய காட்சிகளை எங்களுக்கு காண முடியதாக இருக்கிறது. அதே மாதிரி கான்கள் வீசுவது, தவறான முடிவுகள் எடுத்தமே காரணம். தவறான முகாமை, பிழையான முகாமை. பாதைகள் செப்பனிடப்பட வேண்டும், காடுகள் வெட்டப்பட்டு அது ஒழுங்குபடுத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட வேண்டும் என்ற விஷயம். குப்பைகளை எடுத்துக்கொண்டால் இவ்வாறு அதுல ஒழுங்கீனம் இருக்கிறது. அதே மாதிரி பொலித்தீன், பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை எடுப்பதிலே சில தாமதங்கள் அல்லது பிரச்சனைகள் இருக்கின்றது. இதன் காரணமாக நடந்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய அநியாயம் என்னவென்று சொன்னால், குப்பைகளை பிரதேச சபை கிரமமாக எடுத்துக்கொண்டு செல்லாத காரணத்தினால் மக்கள் என்ன செய்கிறார்கள், பொலித்தீன் போன்ற பொருட்களை பத்த வைக்கிறார். நீங்கள் காலையிலேயோ மாலையிலேயோ அக்குரணையில் எந்த ஊருக்குள் சென்றாலும் பிளாஸ்டிக் வாசனை, ரப்பர் வாசனை உங்கள் மூக்கை துளைப்பதை நீங்கள் பார்க்கலாம். இது பாரதூரமான சுவாச நோய்களை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது. குறிப்பாக அஸ்மா என்று சொல்லுகின்ற இடுப்பு வியாதி என்று சொல்லுவோம். அக்குரணையை பொறுத்தவரையில் அதிகமானவர்களுக்கு இருக்கிறது. நான் நினைக்கிறேன் குறைந்தது ஒரு வீட்டில் ஒருத்தர் இருப்பார் அந்த நோயால் பாதிக்கப்பட்டு. இது காரணம் எங்களுடைய வலி மோசமாக மாசடைந்திருக்கிறது. நாங்கள் சுவாசிக்கிறோம் நச்சு காற்று. கேன்சர் நோயாளிகள் இருக்கிறார்கள், காச நோயாளர்கள் இருக்கிறார்கள், வலி மாசடைந்திருக்கிறது. இது அதுக்கு ஒரு முக்கியமான காரணம். எனவே குப்பை அகற்றுவதற்கு கிரமமான முறையான ஒரு முழுமையான ஒரு திட்டத்தை வகுக்க வேண்டும் நாங்கள் நினைக்கிறோம். உண்மையில் வாகன பற்றாக்குறை, வளப்பற்றாக்குறை இருக்கிறது. எனவே இந்த அதே மாதிரி உள் வீதிகளிலே செல்வதற்கு அந்த பெரிய லொரிகளால் வாகனங்களை உள்வீதியில கொண்டு போகலாம். பாதைகளும் ஒடுக்கமானது உள் வீதிகளில், உள் கிராமங்களில். நாங்கள் அதற்கு யோசிக்கிறோம். முச்சக்கர வண்டிகள், சிறிய லொரிகளை பயன்படுத்தி உள்ளே இருக்கின்ற வீதிகளுக்கும் சென்று அழுக்குகளை சேகரிக்கின்ற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு திடீரென்று நகரமயப்பட்ட ஒரு பகுதியாக அக்குரணை இருக்கின்ற காரணத்தினாலும் இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் இந்த டயப்பர்ஸ் பாவனை மிக அதிகம். சாதாரணமாக பெம்பஸ் என்று சொல்வார்கள். அதற்கு இன்னமுமே ஒரு தீர்வு வழங்கப்படவில்லை, ஒழுங்கான தீர்வு இல்லை. எனவே கண்ட இடங்களில் போடுவதற்குத்தான் மக்கள் நிர்பந்திக்கப்படுகிறார். உண்மையிலே நாங்க இது தொடர்பாக ஒரு அரசு சார்பற்ற நிறுவனத்தோடு இணைந்து நாங்கள் ஒரு பிரதேச சபை எங்களிடம் கையில் இல்லை, அதிகாரபூர்வமாக அல்ல, புரிந்துணர்வு அடிப்படையிலே ஒரு அரசு சார்பற்ற நிறுவனத்தோடு இணைந்து சில வேலை திட்டங்களை ஆரம்பித்திருக்கிறோம். அவர்களிடம் நாங்கள் ஒரு பேக் குறிப்பிட்ட விலைக்கு வாங்க வேண்டும், அவர்களோடு எங்களை ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட கிலோ அளவு பாவித்த டயப்பர்ஸை நாங்கள் அதுல போட்டு வைக்கலும், குறிப்பிட்ட நேரத்துல வந்து அவங்க அதை கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. இப்படி ஒரு நிலைமையை நாங்கள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கிறோம். நீங்கள் பேச்சுவார்த்தைகள் அது எங்களுக்கு பிரதேச சபை உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்படுகின்ற நேரத்திலே அதனை இன்னும் சிறப்பாக நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் முனைவோம். இன்னும் இது சம்பந்தமாக இன்னும் நிறைய கதைக்கலாம். முழுமையான கழிவு முகாமைத்துவத்தை நாங்கள் இங்கே செய்வோம். குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும். நாங்கள் அண்மையில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ரியாஸ் ஃபாரூக் அவர்களோடு யாழுகாவலையிலே இருக்கிற எங்கள் அக்குரணை பிரதேச சபைக்கு சொந்தமான அந்த குப்பை அகற்றுகின்ற, குப்பைகளை வேறுபடுத்துகின்ற அந்த அந்த கசல அங்கனைய என்று சிங்களத்தில் சொல்வோம், அதை நாங்கள் போய் பார்வையிட்டோம். உண்மையில் ஆரம்பத்திலே இருந்த நீண்ட காலம் பிரதேச சபையிலே தவிசாளராக இருந்த மருகும் சுலைமான் அவர்கள் ஒரு பெரிய காணியை
இந்த குப்பை முகாமைத்துவத்துக்காக, கழிவு முகாமைத்துவத்துக்காக பிரதேச சபைக்கு கொள்வனவு செய்திருக்கிறார். உண்மையில ஒரு சிறந்த ஒரு சிறந்த பணியை அவர் முன்னெடுத்திருக்கிறார். நாங்கள் அதனை பாராட்ட வேண்டும். குறைகளை மட்டும் நாங்கள் சொல்லப்படாது, நல்ல விடயங்களை நாங்கள் பாராட்டியாக வேண்டும், நல்ல விடயங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும். எனவே அது முறையாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு நிலைமை இல்லாமல் இருக்கிறது. எனவே நாங்கள் நினைக்கிறோம் அந்த பாதைகள் எல்லாம் செப்பனிடப்பட்டு சிறு சிறு வேலைகளை செய்திருக்கிறார்கள். முறையான திட்டமிடல் ஒன்று வருவதன் மூலம் அதனை எங்களுக்கு செய்ய முடியும் என்று நினைக்கிறோம். இது ஒரு பணி. குறிப்பாக எங்களுக்கு தெரியும், இலங்கையில இலவச கல்வி இருக்கிறது. இலவச கல்வி பிரைமரி எஜுகேஷன்ல இருந்து யூனிவர்சிட்டி வரை, PhD வரை இலவச கல்வி இருக்கிறது, அதாவது ஆரம்ப கல்வியில் இருக்கு. ஆனால் இலங்கையில மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற கல்வியாக அது இருக்கிறது. என்னன்னு சொன்னால், முன்பள்ளி கல்வி, முன்பள்ளி கற்கை, மொண்டெசோரி எஜுகேஷன், ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் என்று சொல்றது, அது பிரதேச சபைகளுடைய நியாயாதிக்கத்துக்கு கீழ் வாழ ஒரு விஷயம். பிரதேச சபைகளின் பணி. குழந்தையுடைய மூளை வளர்ச்சி என்பது 4 வயது 5 வயதுக்குள் பூர்த்தி அடை, அதாவது பாடசாலைக்கு வருவதற்கு முன்பே குழந்தையுடைய மூளை வளர்ச்சிக்கான அடிப்படைகள் இடப்பட்டுவிடும். ஆனால் முன்பள்ளிகள் சீராக இயங்காத காரணத்தினால் சரியான அறிவுள்ள, ஆளுமையுள்ள மனிதர்களை எங்கள் சமூகத்திலே காண முடியாமல் போகிறது. எனவே பிரதேச சபை அந்த பொறுப்பை முற்றாக புறக்கணித்திருக்கிறது என்ற ஒரு நிலைமையை தான் நாங்கள் காண்கிறோம். குறிப்பாக அக்குரணை எடுத்துக்கொண்டால், பிரதேச சபை முகாமைத்துவம் செய்கின்ற, நடாத்துகின்ற எத்தனை முன்பள்ளிகள் இருக்கின்றன என்பது கேள்விக்குறி. நான் நினைக்கிறேன் 1 2 இருக்கின்றன என்று நான் நினைக்கிறேன். பரவலாக இல்லை. ஒரு மிகப்பெரிய சனத்தொகை இங்கே இருக்கிறது. ஆமாம், முன்பள்ளிகளில் தான், ப்ரீ ஸ்கூல் பாடசாலைகளில் தான் உண்மையில் சிறந்த ஒழுக்க விழுமியங்களை கற்பிக்க வேண்டிய பகுதிகள் இருக்கின்றன. அவர்கள் வளர்ந்து வரக்கூடிய கால பகுதிகளில் பாடசாலைகளிலும் சரி, சமூகத்தோடு இணங்கி பழகும் போதும் சரி, அவர்களுடைய ஒழுக்க பண்பாடுகளை வைத்துத்தான் அவர்கள் ஒரு சிறந்த ஆளுமையுள்ள ஒரு தலைவர்களாக உருவாக முடியும். அதற்கு ஒரு சரியான ஒரு அடித்தளம் தான் இந்த முற்பள்ளி. சோ அந்த முற்பள்ளிகளில் அவர்களுக்கு நினைத்த பிரகாரம் அங்கு வழிகாட்டல்கள் நடத்த முடியும். தற்போது அந்த நிலை மாறி ஒவ்வொரு பிரிவினர்களும் ஒவ்வொரு தத்தமது கொள்கைகளை அவர்களுக்கு ஏற்ற பிரகாரம், அவர்கள் நினைத்த பிரகாரம், அவர்களுக்கு ஒரு பாடத்திட்டத்தை போட்டு பிள்ளைகளை வழிநடத்தி செல்கின்றார்கள். அதில் எது எக்ட்ராக்டிவாக இருக்கின்றன, எது என்டர்டைன்மெண்டாக இருக்கின்றன என்று நினைத்து மக்களும் அந்த முப்பள்ளிகளில் கொண்டு போய் சேர்ப்பதை நாங்கள் காணக்கூடியதாக. எனவே நீங்கள் சொன்னது பிரகாரம் ஒரு பிரதேச சபைக்கு கீழால் அது சரியான முறையில் செப்பனாக அது முறைப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு அது சரியாக அமுல்படுத்துமாக இருந்தால் அது சரியாக ஒரு சிறந்த தலைவர்களையும் சிறந்த சமூகத்தையும் கட்டியெழுப்பும் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக அதாவது ஒருங்கிணைக்கப்பட்ட முறையான விஞ்ஞான ரீதியான கலைத்திட்டம் ஒன்று, சிலபஸ் ஒன்று பிரதேச சபையின் கீழ் நடாத்தப்படுகின்ற முன்பள்ளிகளுக்கு உருவாக்கப்பட வேண்டும். கால மாற்றங்கள், சமூக சவால்கள், இவைகள் பற்றி குழந்தைகள் சிறு வயதிலேயே உணர்த்தப்பட வேண்டும். எனவே இதற்கான வாய்ப்பை ஒரு ஒழுங்குபடுத்தலை பிரதேச சபைகள் செய்ய வேண்டும். எங்கட பகுதிகளிலே அது நடந்தே இல்லை. எதிர்காலத்திலே மக்கள் எங்களுக்கு இதன் அதிகாரத்தை தருகின்ற நேரம் அதற்கான பணிகளை நாங்கள் முன்னெடுப்போம். அது மாத்திரமல்ல, ஒரு ஊர், ஒரு கிராமம் என்று வார நேரத்தில் வசதியானவர்கள் இருப்பார்கள், வசதி குறைந்தவர்கள் இருப்பார்கள். உண்மையில வசதி குறைந்தவர்களுடைய வாழ்க்கை மட்டத்தை மேம்படுத்துவதற்கான வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸை, நலன்புரி செயற்பாடுகளை பிரதேச சபை செய்ய வேண்டும். அது சுய தொழில் வாய்ப்புகளுக்கான உதவியாக இருக்கலாம், தொழில் வாய்ப்புகளுக்கான உதவியாக இருக்கலாம், மக்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் அங்கே இருக்கணும். அது இங்க ஒன்றுமே நடக்குதில்லை. அதே மாதிரி ஒரு ஊரில் உள்ள மக்கள் தங்களுடைய பொது பணிகளை செய்து கொள்வதற்கான சனசமூக நிலையங்கள், கம்யூனிட்டி சென்டர்ஸ் என்பது பல பிரதேசங்களில் இருப்பதை பார்க்கிறோம். அது முறையாக இயங்குவதில் முன்பின் தன்மைகள் இருக்க முடியும். எங்கட பிரதேசத்தில் அப்படியான கம்யூனிட்டி சென்டர், சனசமூக நிலையங்கள் ஒண்ணுமே இல்ல. வெட்டிங் ஹால்ஸ் இருக்கின்றன. நாங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறதாக இருந்தால் அதுல பணம் கட்டி, கூடுதலான தொகை பணம் செலுத்தித்தான் அதை புக் பண்ணி கொள்ள வேண்டும். இது ஒரு பிரச்சனை. அதே மாதிரி ஒரு கற்கின்ற ஒரு சமூகத்திலே, அதாவது எதிர்கால சந்ததிகளை உருவாக்குகின்ற ஒரு சமூகத்திலே ஒவ்வொரு ஊரிலும் குறைந்தது 2 ஊருக்கு 1, 3 ஊருக்கு 1 என்றாவது லைப்ரரிகள் இருக்க வேண்டும், வாசிக சாலைகள் இருக்க வேண்டும். ஆமாம், அந்த நீங்கள் லைப்ரரி என்று சொல்லும் போதுதான் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. ஆமாம், நீங்கள் லைப்ரரி என்று சொல்லும் போதுதான் எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. எங்களுடைய அக்குருணையை ஒரு நீண்ட ஒரு பெரிய ஒரு நகரம் என்று சொல்லிக் கொள்வது நாங்கள் பெருமை சேர்ந்தாலும் உண்மையில் முறைப்படுத்தப்பட்ட ஒரு லைப்ரரி, பப்ளிக் லைப்ரரி ஒன்று இல்லை. அதை நிறுவுவது என்பதோ ஒரு சிறிய ஒரு விடயம் அக்குருணை மக்களுக்கு. இருந்தாலும் அது இருக்கக்கூடிய லைப்ரரி கூட
எங்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அது எங்குள்ளது என்று ஒரு கேள்விக்குறியாக அவர்கள் அவ்வளவு பாடசாலையில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எத்தனை வீதம் வருகிறார்கள் என்று அங்கு கணக்கிட்டு பார்த்தால் அது சில நேரம் 0 கூட இருக்கலாம் சில பகுதிகளில் இருந்து வரும். எனவே அந்த இடத்தை அணுகுவதற்கு கூட மனம் இடம் கொடுக்காத அளவுக்கு அந்த சூழல் அமைந்திருக்கிறது. அந்த இடத்துடைய என்வாயன்மெண்ட் அமைந்திருக்கு. இதை மக்கள் போய் பார்த்தால் விளங்கும். இவைகள் அனைத்தும் செப்பனிடப்பட வேண்டும். அடுத்த ஒரு கேள்வியாக உங்களிடம் நான் தொடுக்கின்றேன். எங்களுடைய பிரதேச சபைக்கு ஒரு கூடிய அளவு வருமானம் தரக்கூடிய ஒரு கட்டிடம் தான் எங்களுடைய அக்குரணை மார்க்கெட் பில்டிங். இந்த மார்க்கெட் பில்டிங்க்கு வெளி பிரதேசங்களிலிருந்து ஒருவர் வருவாராக இருந்தால் உண்மையிலே அவர் சக்தி எடுத்து விடுவார். அந்த அளவுக்கு மோசமாக அது அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் கிட்டத்தட்ட நான் நினைக்கின்ற 100க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்குமா இருக்கும். அதில் அதிகூடிய வருமானத்தை பிரதேச சபை ஏற்றுக்கொள்ளும். அது மட்டுமல்ல, அழகான முறையில் அந்த இடத்துக்கு மக்கள் விஜயம் செய்வார்கள். அப்போது அவர்கள் அந்த இடத்தில் அமைக்கக்கூடிய கடைகளாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், ஆபீஸ்களாக இருக்கலாம், அதற்கு சரியான உரிய வருமானத்தையும் அவர்கள் ஈட்ட முடியுமா? மக்கள் அணுகி போவதற்கு அதற்கு முற்பகுதிகள் அழகான முறையில் தோற்றமளிக்கப்பட்டு வர. எனவே இவைகளுக்கான இந்த கட்டிடத்துக்கான ஒரு சிறந்த திட்டமிடல்கள் ஏதாவது உங்களிடம் ஒரு திட்டங்கள் செய்திருக்கிறீர்கள் ஏற்கனவே எங்களுடைய பிரதேசம் பாராளுமன்ற உறுப்பினருடன்? கண்டிப்பாக. அதாவது இது ஒரு அக்குரணையின் கடந்த பிரதேச சபை தேர்தல்களின் போது பேசுபொருளாக இருந்த ஒரு விடயம்தான் இது. அதாவது 2 விடயங்கள் பேசுபொருள்களாக இருந்தன. பிரதேச சபையை ஆட்சி செய்தவர்கள் அந்த அரசாங்கத்தை சார்ந்துதான் இருந்தார். அப்ப அவர்கள் அவ்வாறு அந்த அரசாங்கத்தை சார்ந்து நிற்பதற்கு சொன்ன நியாயம் என்னவென்றால், நாங்கள் அவர்களோடு, அந்த ஜனாதிபதியோடு, அந்த அவர்களுடைய பொருளாதார அல்லது நிதி அமைச்சரோடு நாங்கள் கலந்துரையாடினோம். அவர்கள் எங்களுக்கு வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். என்ன? அக்குரணையின் வெள்ள பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு பெற்று தருவோம், மார்க்கெட் கட்டிடத்தை சீரமைத்து தருவதற்கு நாங்கள் உதவி செய்வோம். இந்த 2 வாக்குறுதிகளையும் எழுத்து மூலம் எங்களுக்கு தந்திருக்கிற காரணத்தினால் தான் நாங்கள் அந்த இனவாத அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று இவர்கள் பகிரங்கமாக தெரிவித்தார். இதுல முக்கியமாக நாங்கள் எடுத்துக்கொள்வது, நீங்கள் கேட்ட கேள்வியோடு தொடர்புபடுவது, இந்த மார்க்கெட் கட்டிடம் பல 10 வருடங்களுக்கு முன்னர் அக்குரணையின் தேவையை கருத்தில் கொண்டு ஒரு திட்டமிடலின் பிரகாரம் நிறுவப்பட்டது. உண்மையிலே அது நிறுவப்பட்ட நன்மைகள் இந்த ஊருக்கு கிடைக்கப்படவில்லை. உண்மையிலே அது பிரதேச சபைக்கு பொறுப்பு சாட்டப்பட்ட பாரப்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனமாக, ஒரு தொகுதியாக இருக்கிற காரணத்தினால் இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இதனை பிரயோசனமான முறையிலே பயன்படுத்துவதற்கான ஒரு திட்டத்தை வகுத்திருக்க வேண்டும். நாங்கள் இன்று போய் பார்த்தால் 100கணக்கான கடைகள் அல்ல, அதை விட குறைந்த கடைகள் தான் அதுல இருக்குது. அதுல மேல் மாடி பிரதேச செயலகத்தால் பயன்படுத்தப்படுகிறது. அது கூலி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னால் இன்னமும் இந்த கட்டிடம் பிரதேச சபைக்கு சொந்தமான காணியில் தான் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். 2 மாடிகள், கீழ் மாடி ஆரம்பத்தில் ஒரு வங்கிக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இப்பொழுது தனியார்களுக்கு ஒன்று அல்லது 2 தனியார்களுக்கு அது கடை பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு பெரிய தொகை வாடகையாக செலுத்துகிறார்கள். அசிங்கமான நிலைமையில் தான் இருக்கிறது. அக்குரணையில் பப்ளிக் டாய்லெட் ஒன்று இல்லாத காரணத்தினால் சிலர் அதை ஒரு டொய்லெட்டுக்கு பாதிக்கக்கூடிய அளவுக்கு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த கண்காணிப்பும் இல்லை. அவ்வாறு அழுக்கடைந்து போயிருக்கிறது இருப்பதை காணக்கூடியது. இது உண்மையில இது ஒரு ஸ்பேஷல் வேல்யூ என்று இருக்கிற நேரத்தில், அந்த காணிக்கான பெருமானம் என்று பார்க்கிற நேரத்திலே மிகவும் பெருமதி வாய்ந்த ஒரு சொத்து அது வீணடிக்கப்பட்டிருக்கிறது. லாபகரமான நிறுவனமாக மாற்றி இருக்கிறோம். கடன்களில் பெரும்பகுதியை திருப்பி செலுத்தி இருக்கிறோம். அதன் உற்பத்திகளின் விலையை குறைத்து இருக்கிறோம் கணிசமான அளவு. அவ்வாறே இன்னும் பல நிறுவனங்கள், அது வாழைச்சேனை பேப்பர் தொழிற்சாலையாக இருக்கலாம், உப்பு தொழிற்சாலைகளாக இருக்கலாம், மற்றும் உள்ள சிடிபி பஸ் பழுது பார்க்கின்ற அந்த என்ஜினியரிங் நிறுவனமாக இருக்கலாம். இன்று எல்லாமே லாபத்திலே இயங்குகின்ற நிறுவனமாக மாறி இருக்கிறது. எனவேதான் எங்களுக்கு சமூக நலப்பணிகளுக்கு கூடுதலாக செலவழிக்க முடியுமாகவும் இருக்கிறது. நாங்கள் அரசாங்க தரப்பிலே அரசாங்கத்தின் செலவுகளை குறைத்திருக்கிறோம். ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள், பாராளுமன்ற அங்கத்தவர்களுடைய செலவினங்களை குறைத்து நிதியை சேமிக்கிறோம். நஷ்டத்திலே இயங்குகின்ற நிறுவனங்களை லாபகரமானதாக மாற்றி நிதியை சேகரிக்கிறோம். இவ்வாறு பெறப்படுகின்ற நிதியில் கணிசமான பகுதியை மக்கள் நலப்பணிகளுக்காக நாங்கள் ஒதுக்குகின்றோம். பாடசாலை மாணவர்களுக்கான காகிதாதிகள் வாங்குவதற்கான கொடுப்பனவு, சப்பாத்து வாங்குவதற்கான கொடுப்பனவு நாங்கள் பெருவாரியாக கொடுத்திருக்கிறோம். அவ்வாறே நாட்டுக்கு தேவையான மருந்துகளை, நிதியை, பொருளாதாரத்தை சம்பாதித்துக் கொள்ள முடியுமான சொத்துக்கள் வீணடிக்கப்படுவதை எங்களுடைய அரசாங்கம் ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. எனவே இது இவ்வளவு காலமும் வீணடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, உரிய பயன் பெறப்படாமல் இருக்கிறது. எனவே நிச்சயமாக நாங்கள் இது தொடர்பான ஒரு
கண்காணிப்பை செய்து இது தொடர்பான ஒரு விசாரணையை மேற்கொண்டு இந்த மார்க்கெட் கட்டிடத்தை எப்படி இலாபம் தருகின்ற ஒரு முதலீடாக நிறுவனமாக மாற்றலாம் என்று ஒரு உரிய அதிகாரிகளின் நிபுணர்களின் ஆலோசனையை பெறுவோம். அதன் பிரகாரம் இதனை முழுமையாக நிர்மூலமாக்கி புதிய ஒரு கட்டிடத்தை அமைப்பது எங்களுக்கு கூடுதலான இலாபத்தை தரமாக இருந்தால் அதற்குரிய நிதிகளை பெற்றுக்கொண்டு உரிய காலப்பகுதியில் ஒழுங்கான முறையிலே அதனை செய்யும். இல்ல இருக்கிற நிறுவனத்தை செப்பனிட்டு அதிலிருந்து பிரயோசனத்தை பெற முடியுமாக இருந்தால் அந்த ஒழுங்கை செய்யும். எனவே மக்களுடைய சொத்து இது, மக்களுடைய வரிப்பணத்திலே கட்டப்பட்ட ஒரு சொத்து, மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டிய ஒரு சொத்து. எனவே இதிலிருந்து உரிய பயனை அடைவதற்கான மிகச்சரியான திட்டமிடலை நாங்கள் வகுப்போம். இவ்வாறான எதுவுமே செயற்படுத்தப்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதனை உடைத்து தரைமட்டமாக்குவதென்ற திட்டங்கள் எல்லாம் தீட்டினாலும் அது எதுவுமே செயல்படுத்தப்படவில்லை. இருந்தாலும் அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து ஓரளவு செப்பனிடுவதற்கான முயற்சிகள் எடுக்க இருந்துச்சு. இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வருவதற்கு முன்பிருந்த நிலைமை என்னவென்றால், சரியான அதே அரசாங்கத்தில் அதே ஆளுங்கட்சியில் முறையான திட்டமிடல்களை கொண்டு வரக்கூடிய சிறந்த ஆளுமை மிக்க தகுதியுடையவர்கள், அது மாத்திரமில்லை அனுபவசாலிகள். பொதுவாக எந்த துறையிலும் சிறந்த அனுபவசாலிகளாக இருக்க வேண்டும். அதில் ஒரு ஆழமாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஒன்றிணையும் போதுதான் எங்களுடைய அக்குருணையில் மாத்திரமில்லை நாடு பூராகவும் ஒரு பேசுபொருளாக பார்க்கக்கூடிய ஒரு பகுதிதான் அக்குருணை இருக்கக்கூடிய பிங்காவோயா பிரச்சனை. சோ இதுக்கும் ஒரு சிறந்த தீர்வை இவர்கள் மூலமாக கிடைக்கப்பெறும். எனவே இவைகளை தொடர்ச்சியாக நாங்கள் இந்த பிரச்சனை என்று நாங்கள் இருந்து விடாமல் ஒரு நிரந்தர தீர்வை எடுத்து ஒரு சுபிட்சமான ஒரு நகரத்தை நாங்கள் கட்டி அனுப்புவது எங்களுடைய கட்டாய தேவையாக இருக்கின்றது. நீங்க சொன்ன விடயத்தை வைத்து உண்மையிலே மக்களுக்கு ஓரளவுக்கு இப்போதைக்கு தெளிவொன்று கிடைத்திருக்கும். கடந்த காலங்களில் என்னென்ன விடயங்கள் நடந்து கொண்டிருந்தன, தற்போது என்ன விடயம் நடந்திருக்கின்றன விடயங்களை தெளிவொன்று கிடைத்திருக்கும். அதாவது தொடர்ச்சியாக 1 நாள் 2 நாள் என்று தொடர்ச்சியாக மழைகள் இருந்தும் பாரிய அளவு பாதிப்புகளுக்கு உள்ளாகவில்லை 2024 அதே போன்று எங்களுக்கு முன்னைய காலங்களில் அது கூடுதலாகவே அச்சம் இருந்துச்சு. இதுக்கு காரணம் என்னவாக இருக்குன்னு நீங்க ஊகிக்கிறீங்க? அது சம்பந்தம் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, கண்துடைப்பு விவகாரங்களில் தான் கூடுதலாக கவனம் செலுத்தினார். பிங்காவோயா வெள்ள பிரச்சனை சம்பந்தமாக அக்குரணை மக்கள், வியாபாரிகள், மஸ்ஜித் நிர்வாகங்கள் மற்றும் உள்ள சமூக ஆர்வலர்கள் சில ஆர்ப்பாட்டங்களை செய்தார்கள். அப்போது இருந்த அமைச்சர்கள், பிரதானமாக 2 கேபினட் அமைச்சர்கள் ஒன்றிணைந்து ஒரு கேபினட் பத்திரத்தை, அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பிக்கிறார்கள். அக்குரண வெள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு டாஸ்க் போர்ஸை அமைக்க வேண்டும். பிங்காவோயா வெள்ள பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு டாஸ்க் போர்ஸை அமைக்க வேண்டும். உண்மையில் அதற்கான அங்கீகாரத்தை கேபினட் வழங்குகின்றது. அது தொடர்பாக பிரதேச செயலகங்களுக்கு அனுப்பி அபிப்பிராயங்கள் பெறப்பட்டு யார் யார் இதில் அங்கத்துவம் பெறப்பட வேண்டும் என்பதெல்லாம் கோரப்பட்டு இந்த செயல் அணி டாஸ்க் போர்ஸ் ஏதோ ஒரு அமைப்பில் முன்மொழியப்பட்டது. ஆனால் அவர்களுடைய நடவடிக்கை அது இயங்கவில்லை. ஒரு நடவடிக்கையை நோக்கி அது நகரவில்லை. அது எனவே அங்கே ஒரு கண்துடைப்பு நடவடிக்கை தான் மேற்கொள்ளப்பட்டது. அதே போல இன்னும் சில காலங்களில் அந்த சேற்று மண், பிங்காவோயாவிலே தேங்கி இருக்கின்ற மண்ணை, சகதியை, ரொன்மட என்று சொல்லுவோம், மட், இவற்றை அகற்ற வேண்டும் என்ற சிந்தனை முன்மொழியப்பட்டு இடர் முகாமைத்துவ நிறுவனத்தின் ஊடாக பல மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டு அந்த வேலை திட்டம் நடந்தது. அதுலதான் நான் ஏற்கனவே சொன்னது போல ஊழல் இடம்பெற்றிருப்பதான ஒரு குற்றச்சாட்டு நடந்து அது சம்பந்தமான கணக்காய்வு விசாரணை ஒன்று இன்னும் நிறைவு பெறாமல் இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. அது ஒரு விஷயம். அதே போல அதிகாரிகள் தரப்பிலே, பொதுவாக அரசியல்வாதிகள் தரப்பிலும் முன்னர் இருந்த ஒரு நிலைமைதான், நாட்டிலே என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை இனவாத கண்ணோட்டத்திலே அணுகுகின்ற தன்மை இருந்தது. இங்கே வாழுகின்ற அக்குரணை பிரதேசத்திலே வாழுகின்ற மக்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். இங்கே வெள்ள பிரச்சனை வருகின்ற பொழுது உயர் அதிகாரிகளும் அமைச்சர்களும் கூட ஊடகங்களுக்கு வந்து சொன்ன அபிப்பிராயம் என்னென்றால், அக்குரணை மக்கள் ஆற்றை பிடித்து ஆற்றை மறித்து கட்டிடங்களை கட்டி இருக்கிறார்கள். அப்படி ஒரு குற்றச்சாட்டு பரவலாக பேசப்பட்டு இங்கிருந்த அமைச்சர்களும் கூட
அக்குரணையை கண்டியை பிரதிநிதித்துவப்படுத்திய அமைச்சர்களும் கூட இத்தனை கட்டிடங்கள், நூற்றுக்கணக்கான கட்டிடங்கள் சட்டவிரோதமாக இருக்கின்றன, இவற்றை இடிக்க வேண்டும், இவற்றை அகற்ற வேண்டும், அதற்கான தீர்மானங்கள் பெறப்பட்டு இன்னென்ன கட்டிடங்கள் சட்டவிரோதமானவை என்று மார்க் பண்ணப்பட்டு அவற்றை அகற்றுகின்ற பணியை பிரதேச சபை செய்ய வேண்டும் என்ற ஒரு விடயத்தை கதைத்தார்கள். அந்த காலத்துல இங்க இருந்த இதுதான் மூல காரணமாக அவர்கள் காட்டியிருந்தார். அதாவது வெள்ளத்தால் மக்களுடைய கோடான கோடி சொத்து அழிகிறது, அதனை தவிர்க்க வேண்டும், அதற்கு உடனடி தீர்வொன்றை காண வேண்டும் என்ற முனைப்புக்கு அப்பால் இங்கே அரசியல் கயிறிழுப்பு ஒன்று இருந்தது. அதாவது நான் மேலே சொன்ன 2 கேபினட் அமைச்சர்களும் குறிப்பிட்ட ஒரு கட்சியை சார்ந்தவர்களாக இருக்க, அதாவது 2 கட்சிகளை சார்ந்து ஒரே அரசாங்கத்தில் அங்கம் வகித்தவர்களாக இருக்க, இங்கிருந்து பிரதேச சபை வேறொரு கட்சியை சார்ந்ததாக சுயேட்சை குழுவும் இன்னும் உள்ள பல அரசியல் கட்சிகளும் உதிரி கட்சிகளும் சேர்ந்து அமைக்கப்பட்ட ஒரு கூட்டாட்சி இருந்தது, கூட்டு நிலைமை இருந்தது. அவர்கள் அந்த அமைச்சர்களுக்கு முரணானவர்களாக இருந்தது. எனவே இந்த இரு சாராருக்கும் இடையில் ஒரு கையெழுப்பாகத்தான் இது போனது. எனவே மக்களுடைய பிரச்சனை தீர்த்து வைக்கப்படவில்லை. அதற்கு பிறகு அதிகாரிகள் இதனை, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த சில நேரங்களில் இனவாத ரீதியாக அவர்கள் கருத்துக்களை சொன்னார்கள். இந்த சட்டவிரோத கட்டிடங்கள் தான் காரணம், எனவேதான் வெள்ளம் வருகிறது என்ற அளவோடு நிறுத்தி கொண்டார்கள். சரி, சட்டவிரோத கட்டிடங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து இந்த வெள்ள பிரச்சனையை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன தீர்வு என்பதை அவர்கள் கதைக்கவில்லை. பிற்காலத்திலும் கூட சில தனியார் நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் இந்த வெள்ள பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்பதன் ஊடாக சில விடயங்களை செய்யலாம் என்று வந்த நேரத்தில், குறிப்பாக USAID நிறுவனம் இதற்கு ஒரு பெருந்தொகை பணத்தை இந்த வெள்ள பிரச்சனையை நிவர்த்திப்பதற்காக, குறிப்பாக அவர்கள் அந்த இந்த சேற்று மண்ணை அகற்றுவதற்கு, குறிப்பாக அக்குரணை நகரத்தை அண்மித்ததாக, நகரத்தை சார்ந்ததாக இருக்கின்ற 2 கிலோமீட்டர் தூரத்திலே பிங்காஓயாவிலே தேங்கி இருக்கின்ற அந்த சேற்று மண்ணை அகற்றுவதற்கான ஒரு திட்டம் முன்மொழியப்பட்டார். அன்றிருந்த நிலைமையில் 1 கோடி ரூபாய் அதற்கு ஒதுக்கப்பட்டது. அந்த நிதியும் வந்தது. உண்மையில் அதுல அவ்வாறு அந்த 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு பிங்காஓயாவிலே இருக்கின்ற சேற்று மண்ணை, சகதியை அகற்றுவது என்பதாக அந்த செயல் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டாலும் பின்னர் அந்த பல காரணங்கள் சொல்லப்பட்டு அது வேறொரு ப்ரொஜெக்டாக, திட்டமாக மாற்றப்பட்டது. அதாவது குறிப்பிட்ட ஒரு இடத்திலே ஒரு இடத்தை ஒதுக்கி மணலை, சேற்று மண்ணை அகழ்ந்து அதனை கழுவி மணலாக மாற்றி விற்பனை செய்வதாக ஒரு திட்டம் வகுக்கப்பட்டது. அதில் ஏதோ ஒரு பகுதியை வருமானமாக பிரதேச சபைக்கு உள்வாங்கிக் கொண்டது. அதாவது சகாய விலையிலே பொதுமக்களுக்கு மணலை விற்று வருகின்ற வருமானத்தை பிரதேச சபை வருமானமாகவும் இன்னும் பல நலன்புரி திட்டங்களுக்கும் எடுப்பதாகவும் பேசப்பட்டது. அந்த அடிப்படையிலே குறிப்பிட்ட ஒரு இடம் கூலிக்கு, வாடகைக்கு எடுக்கப்பட்டு அது தயார்படுத்தப்பட்டு அந்த இடத்திலே இயந்திரங்கள் பொருத்தப்பட்டு சில காலம் அது இயங்கி நிறைய அதிகமான அளவு மணல் அகலப்பட்டாலும் கூட அங்கிருந்து மணல் விற்பனை செய்வதற்கான படிமுறை ஒன்றும் ஒழுங்கொன்று ஏற்படுத்தப்படவில்லை. அகலப்பட்டு கழுவி சேகரிக்கப்பட்ட மணல் இன்றும் கூட அந்த இடத்திலே குவியலாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது இடையில் வந்த வெள்ளத்தில் அதிகமான அளவு கழுவி செல்லப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற விலை அதிகமாக இருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே போல அந்த மணல் கட்டிட பணிகளுக்காக பயன்படுத்தப்பட முடியாத அளவு அழுக்குகள் நிறைந்ததாக இருக்கின்ற குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. பிங்காஓயாவிலே போடப்படுகின்ற குப்பை கூலங்களால் அந்த மணல் அழுக்கடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கட்டிடம் கட்டுறதுக்கு எடுக்கிற மணல் அந்த குப்பைகள் அளவுக்கு அதிகமாக இருக்கிற ஒரு காரணம். அத்தோடு மிக முக்கியமான பிரச்சனை என்னவென்றால், இப்பொழுது அக்குரணை பிரதேச சபை மாதாந்தம் சுமார் 1,00,000 ரூபாய் அல்லது 1,70,000 ரூபாய் அல்லது 1,19,000 ரூபாய் பல சந்தர்ப்பங்களில் பல தொகைகள் பிரதேச சபை அதிகாரிகளால் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் அது சம்பந்தமான கடிதங்கள் மூலம் சில விவரங்களை கேட்டாலும் அது
தரப்படவில்லை. 1,00,000 அல்லது 70,000 ரூபாய், 1,19,000 ரூபாய் அல்லது 1,50,000 வரை மாதாந்தம் அந்த இடத்துக்கு வாடகையாக பிரதேச சபை தொடர்ந்து செலுத்தி கொண்டு வருகிறது. அதாவது அந்த மணல் துப்புரவு செய்யற ஒரு அந்த வேலை அந்த இடத்துக்கு பிகாஓயா வெள்ள நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு தீர்வாக USAID நிறுவனத்தின் அனுசரணையோடு சுமார் 1 கோடி ரூபாய் வரையான தொகை செலுத்தப்பட்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த செயல் திட்டம் முழுமையாக செயலிழந்து இருக்கிறது. அது தோற்று போயிருக்கிறது. 1 கியூப் மணல் கூட விற்பனை செய்யப்படவில்லை. பெரிய அளவு மணல் இவ்வளவு குவிக்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட எந்த வருமானம் இல்லாமல் இப்பொழுது ஒரு பெருந்தொகையை பொதுமக்களின், அக்குரணை மக்களின் வரிப்பணத்தை பிரதேச சபை அங்கே செலவிட்டு கொண்டிருக்கிறது. இது ஒரு பெரும் நஷ்டமாக, ஒரு சிங்களத்திலே சொல்லுவார்கள் சுது அலியாவாக இது மாற்றப்பட்டிருக்கிறது. இது ஒரு நிலைமை. அப்ப நான் சொல்லிக்கொண்டு வந்த விஷயம் என்னென்றால், இந்த பிரச்சனையை உரிய முறையிலே இவர்கள் அணுகவில்லை. சிலர் அதனை தங்களுக்கான வருமான வாய்ப்பாக பார்த்தார்கள். நாங்கள் கண்டோம், அக்குரணை மக்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம், எங்களுடைய நலனுக்காக இவர்கள் அரசியல் அல்லது நிர்வாகம் செய்கிறார்களா, அல்லது தங்களுடைய நலனுக்கு எங்களை அவர்கள் பலிக்கடாக்களாக ஆக்கியிருக்கிறார்களா என்பதை இந்த மக்கள் சிந்திக்க வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்துகின்றேன். அது மட்டுமல்ல, நீங்கள் ஏற்கனவே சொன்னது போன்று கட்டிடங்கள் தான் முக்கிய காரணம் என்று நாடளாவிய ரீதியில் இந்த மெசேஜ் பரவி இருந்தது. வெளி ஊர்களிலிருந்து எங்கள் பிரதேசத்தை நோக்கி வருபவர்கள் கூட அவர்களுக்கு ஒரு குற்றமாக அவர்கள் விளங்கி வைத்திருந்தது அக்குருணையில் கட்டிடங்கள் கட்டப்பட்டிருப்பது ஆத்தில்தான் என்று சொல்லி பரவலாக சொல்லுவார்கள். அதாவது அக்குரணை மக்கள் வெளி ஊர்களில் போனாலும் அங்கு கட்டிடங்கள் கட்டியிருப்பதனால்தான் உங்களுக்கு வெள்ளம் வருகிறது, நீங்களே சேற்றை நீங்களே பூசிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்று குற்றங்கள் சுமத்தப்பட்ட ஒரு நிலை காணப்பட்டது. காரணம், இதுக்கு தகுந்த முறையான திட்டமிடல், சரியான டாக்குமெண்டேஷன், அதுக்கான சரியான ஒரு முறையான ஒரு ஏற்பாடு ஒன்றை செய்யவில்லை என்றுதான் சொல்லணும். அது எங்க பிரச்சனை இருக்குது, எவ்விடத்துல இருக்குன்னு சொல்லி அதுக்கு சரியான ஒரு ஆய்வு திட்டம் ஒன்றை செய்யவில்லை. அதாவது இதை தாமதித்ததன் காரணமாக பலருடைய சொத்துக்கள் அளிக்கப்பட்டது நாங்கள் கண்கூடாக கண்டோம். இது ஒரு பெரிய ஒரு அவல நிலையாகவும் இருந்தது, ஒரு பெரிய ஒரு அநியாயம் என்று கூட சொல்லலாம். எனவே நீங்கள் சொன்ன தெளிவு உண்மையிலே நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு இதில் ஈடுபட்ட ஒரு ஆள்ன்றதுனால உங்களுக்கு இதுல நிறைய விடயங்கள் தெரிந்திருக்கும். அந்த தெரிந்த விடயங்களையும் நீங்கள் அறிந்த விடயங்களையும் அந்த பட்சத்தில் சில தெரிஞ்ச விடயங்களை இந்த இடத்தில் எங்களுடைய மக்களுக்காக முன்வைத்திருக்கின்றார். எனவே